வசனம். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ನೀವು ನನ್ನನ್ನು ಯಾರೆಂದು ಕೇಳುತ್ತೀರಾ ಎಂದು ಕೇಳಿದನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள், ನೀವು ನನ್ನನ್ನು ಯಾರೆಂದು ಹೇಳುತ್ತೀರಾ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இயேசுவானவர் தன்னுடைய 3 வருட ஊழியத்தின் நிறைவு வந்தது. ಯೇಸು ಆದವರು 3 ವರ್ಷದ ಸೇವೆ ನೆರವೇರುವುದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದು. பிதாவில் இருந்து தான் அனுப்பப்பட்டதை அறிந்தவராயிருந்தார். ತಂದೆಯಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟ ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡವನಾಗಿದ್ದನು. பிதாவின் சித்தத்தை செய்கிறவராகவும் இருந்தார். ತಂದೆ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವನಾಗಿದ್ದನು. அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ಆ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ காலம் வந்தபோது, ಸಮಯ ಬಂದಾಗ, பிரியமானவர்களே, அவர் 13வது வசனம் சொல்லுகிறது, 13வது வசனம் சொல்லுது, அவர் பிலிப்பாய் சிசேரியா என்கிற பட்டணத்துக்கு போனார். ಯೇಸು ಫಿಲಿಪ್ಪ ಕ್ರೈಸ್ತ ಎಂಬ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬಂದನು. அந்த பட்டணம் மிகவும் அலங்காரம் உள்ள ஒரு பட்டணம். ಆ ಪಟ್ಟಣ ತುಂಬಾ ಸೌಂದರ್ಯವಾದ ಪಟ್ಟಣ. ஏரோது ராஜா, ಆ ಯೆಹೂದ ರಾಜನು, பிரியமானவர்களே, அந்த பட்டணத்தை மிகவும் அழகுபடுத்தி வைத்திருந்தார். ಆ ಪಟ್ಟಣವನ್ನು ತುಂಬಾ ಚಂದವಾಗಿ ಮಾಡಿಕಿದನು. ஏனென்றால் எர்மோன் மலை பனிக்கட்டி நிறைந்த ஒரு மலை. ಆ ಎರ್ಮೋನ್ ಪರ್ವತವು ಅದು ಮಂಜು ತುಂಬಿದಂತ ಪರ್ವತ. நம்ம காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் எப்படி இருக்குதோ அத போல ஒரு பனிக்கட்டி நிறைந்த ஒரு மலை எர்மோன் மலை. ಅದೇ ನಮ್ಮ ಜಮ್ಮು ಕಾಶ್ಮೀರ್ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೋ ಅದೇ ರೀತಿ ಪನಿ ಮಂಜು ತುಂಬಿದಂತ ಬೆಟ್ಟವಾಗಿದೆ. அந்த மலைக்கு கீழே பிரியமானவர்களே, நப்தலிக்கு ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்தார். ಆ ಪರ್ವತದ ಕೆಳಗೆ ನತ್ತಳಿಗೆ ಒಂದು ಹೆಸರನ್ನು ಕೊಟ್ಟನು. அந்த பகுதியிலே தான் இந்த பிரியமானவர்களே கைசரியா என்கிறதான இந்த பட்டணம் இருந்தது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕ್ರೈಸ್ತ ಎಂಬ ಒಂದು ಪಟ್ಟಣವಿದ್ದಿತ್ತು. பிரியமானவர்களே, இந்த பட்டணத்தை ராஜா, அந்த ஏரோது ராஜா மிகவும் அழகாய் பண்ணினான். ಆ ಪಟ್ಟಣವನ್ನು ಯೆಹೂದ ರಾಜನು ತುಂಬಾ ಅಂದವಾಗಿ ಮಾಡಿದನು. தன்னுடைய பிரியமானவர்களே, பிலிப்பு ஏரோதுக்காக அதை மிகவும் அழகாக பண்ணினான். ಅದು ಫಿಲಿಪ್ ಯೆಹೂದನಿಗಾಗಿ ಅದು ತುಂಬಾ ಅಂದವಾಗಿ ಮಾಡಿದನು. ஆனபடியாலே ಆದ್ದರಿಂದ அந்த இடமானது கைசரிய பிலிப் என்று பெயரிடப்பட்டது. ಆ ಹೆಸರಿಗೆ ಕ್ರೈಸ್ತ ಫಿಲಿಪ್ ಎಂಬ ಹೆಸರಿಟ್ಟಿತು. அப்ப அங்கே போகும்போதெல்லாம் ಅಲ್ಲಿ ಹೋಗುವಾಗಲ್ಲ ஜனங்கள் அந்த மன்னனுடைய காரியத்தை பேசிக்கொண்டே இருப்பார்கள். ಜನರೆಲ್ಲ ಆ ಮನ್ನನ ಹೆಸರನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ ಇರುತ್ತಾರೆ. இயேசுவானவர் தம்முடைய ஜனங்கள் நடுவில் அநேக அற்புதங்களை செய்தார். ಯೇಸು ಆದವರು ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತುಂಬಾ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದರು. ஒரு சமயத்தில் 5000 புருஷர்களுக்கு அவர் அப்பத்தையும் மீனையும் பகிர்ந்து கொடுத்தார். ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ 5000 ಗಂಡಸರಿಗೆ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಮೀನನ್ನು ಹಂಚಿಕೊಟ್ಟರು. எல்லாரும் திருப்தியாய் புசித்தார்கள். ಎಲ್ಲರೂ ತೃಪ್ತಿಯಾಗಿ ತಿಂದರು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அப்பொழுது அவர் பிரியமானவர்களை பிரயாணப்பட்டு போகும்படி தன்னுடைய சீஷர்களோடு போனார். ಆತನು ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಾಗ ಶಿಷ್ಯರ ಸಂಗಡ ಹೋದನು. சீஷர்களோடு போய் கொண்டு இருக்கும் பொழுது, ಶಿಷ್ಯರ ಸಂಗಡ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ இயேசுவை எப்பொழுதும் கேள்வி கேட்கும்படியாகவும், ಯೇಸುವನ್ನು ಯಾವಾಗ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವುದು, அவரை பரீட்சைக்குள் தள்ளும்படியாகவும், ಆತನು ಪರೀಕ್ಷಣೆ ಮಾಡುವಂತೆ இந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் எப்பொழுதும் கூட போய் கொண்டிருந்தார்கள். ಈ ಪರಿಸಯರು ಸದಿಸರು ಯಾವಾಗಲೂ ಜೊತೆಲೇ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. இயேசு தனியாய் தன் சீஷர்களோடு போகும்போது சொல்கிறார், ಯೇಸು ತನ್ನ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಶಿಷ್ಯರ ಕೂಡ இந்த ಹೋಗುವಾಗ பரிசேயர்களுடைய புளிப்பை குறித்து, அவர்களுடைய ரகசிய செயல்களை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். ಇವರು ಪರಿಸೇಯರ ಬಗ್ಗೆ ಸದ್ದುಕಾಯರ ಬಗ್ಗೆ ನೀವು ಉಳಿಯಿಟ್ಟರೆ ವಿಷಯವಾಗಿ ಎಚ್ಚರವಾಗಿರಿ ಎಂದು ಹೇಳಿದರು. ஆனால் சீஷர்கள் அதை தவறாய் புரிந்து கொண்டார்கள். ಆದರೆ ಶಿಷ್ಯರು ಅದು ತಪ್ಪಾಗಿ, ஏதோ ஒரு தவறு நாம் செய்து விட்டோம், ಏನೋ ಒಂದು ತಪ್ಪು ಮಾಡಿಬಿಟ್ಟು அதை தான் நம்முடைய குரு இயேசு நம்மை குட்டி காட்டுகிறார் என்று சொன்னார்கள். ಅದೇ ನಮ್ಮ ಗುರುವಾದ ಯೇಸು ಅದನ್ನು ನಮ್ಮನ್ನು ಚುಚ್ಚಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. தங்களுக்குள்ளே அவர்கள் இவ்விதமாய் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது, ತಮ್ಮ ಒಳಗಡೆನೆ ಈ ವಿಧವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, தவறான எண்ணம் கொண்டு இருக்கும் பொழுது, ತಪ್ಪಾದ ಅಭಿಪ್ರಾಯ ಇರುವುದರಿಂದ இயேசு இந்த இடத்தில் நின்று கொண்டு கேட்கிறார். ಯೇಸು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಂತು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ஜனங்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள்? ಜನರು ನನ್ನನ್ನು ಯಾರೆಂದು ಕೇಳುತ್ತಾರೆ. 2 கேள்விகள் இருக்கிறதை பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ 2 ಪ್ರಶ್ನೆಗಳು ಇರುವುದು ನೋಡುತ್ತೇವೆ. இதை மத்தேயிலும் பார்க்கலாம், மார்க்லையும் பார்க்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் இதை பார்க்கலாம். ಇದು ಮತ್ತಾಯಲು ನೋಡಬಹುದು, ಮಾರ್ಕಲ್ಲಿ ನೋಡಬಹುದು, ಲೂಕದಲ್ಲಿ ಕೂಡ ನೋಡಬಹುದು. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 16ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಸಂಭವವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18-20 வசனங்களில் இதை பார்க்கிறோம். ಲೂಕ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ ಅದ
மார்க் எழுதின சுவிசேஷம் 8:27-29 பார்க்கிறோம். ಮಾರ್ಕ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8:27-28 ನೋಡುತ್ತೇವೆ. 3 இடத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. 3 ಜಾಗದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇವೆ. 2 கேள்வி இயேசு அந்த இடத்தில் நின்று கொண்டு கேட்கிறார். 2 ಪ್ರಶ್ನೆ ಯೇಸು ಆ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಂತು ಕೇಳುತ್ತಾರೆ. புகழப்படும்படியாய் கட்டப்பட்ட அந்த ஸ்தலத்தில் நின்று கொண்டு கேட்கிறார். ಅವರು ಹೊಗಳುವಂತೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತು ಹೇಳುತ್ತಾನೆ. பிரியமானவர்களை வாசிப்போம். ಓದೋಣ. 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அதுக்கு மேல 13வது வசனம் வாசிங்க பாப்போம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? இந்த ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಾಗಿರುವ ನನ್ನನ್ನು ಈ ಜನರು ಯಾರೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன குறித்து இவங்க என்ன பேசுகிறார்கள்? ನನ್ನನ್ನು ಕುರಿತು ಏನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ? பூமியின் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ಭೂಲೋಕದಲ್ಲಿರುವ ಜನರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. லூக்கா 9:18 இத தான் பார்க்கிறோம். ಲೂಕಾ 9:18 ಇದೇ ನೋಡುತ್ತೇವೆ. மார்க் 8:27 இத தான் பார்க்கிறோம். ಮಾರ್ಕ್ 8:27 இயேசு அந்த இடத்தில் வந்த உடனே ಯೇಸು ಆ ಜಾಗಕ್ಕೆ ಬಂದ என்னை ಕೂಡಲೇ குறித்து ஜனங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ಯೇಸು ಆ ಜಾಗಕ್ಕೆ ಬಂದ ಕೂಡಲೇ ಜನರ ಅಭಿಪ್ರಾಯ ಏನು? அவர்கள் என்ன என்று சொல்லுகிறார்கள்? ಅವರು ಏನೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ? மத்தேயு இதன் விளக்கத்தை அதிகமாய் சொல்லுகிறார். ಮತ್ತಾಯನು ಇದು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ஆனபடியால் மத்தேயிலிருந்து நான் உங்களோடு பேச ஆசைக்கிறேன். ಮತ್ತಾಯ ಭಾಗದಿಂದ ನಿಮ್ಮ ಕೂಡ ಮಾತನಾಡಲು ಬಯಸುತ್ತೇನೆ. இங்க வேதம் சொல்லுகிறது. ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. மத்தேயு சொல்லும்போது சொல்லுகிறார். ಮತ್ತಾಯ ಹೇಳುವಾಗ ಹೇಳುತ್ತಾರೆ 14வது வசனத்திலே 16ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ஜனங்கள் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள். ಜನರು ನೀನು ಯೋಹಾನ ಸ್ನಾನಿಕನೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஜனங்கள் உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள். ಜನರು ನಿನ್ನನ್ನು ಎಲಿಯಾ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஜனங்கள் உம்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள். ಜನರು ನಿನ್ನನ್ನು ಯೆರೆಮೀಯ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஜனங்கள் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் எண்ணுகிறார்கள். ಜನರು ನಿನ್ನನ್ನು ಪ್ರವಾದಿನಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಎಂದು ಎಣಿಸುತ್ತಾರೆ. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு. ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಒಂದೊಂದು ಗುಣಗಳು ಇದೆ. இயேசுவுக்குள்ளே இதை கண்டபொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொன்னார்கள். ಯೇಸು ಒಳಗಡೆ ಅದು ನೋಡಿದ ಕೂಡಲೇ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಒಂದೊಂದು ವಿಧವಾಗಿ யோவான் ஸ்நானத்தினுக்குள் இருந்ததான தைரியத்தை ஜனங்கள் பார்த்தார்கள். ಯೋಹಾನ ಸ್ನಾನಿಕನಾದಲ್ಲಿ ಇರುವಂತ ಧೈರ್ಯವನ್ನು ಜನರು மரித்த ನೋಡಿದರು. யோவான் ஸ்நானகன் இயேசு என்கிற நாமத்தில் எழும்பி வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ಮರಣಿಸಿದ ಯೋಹಾನನು ಮತ್ತೆ ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟರು. செத்தவரை உயிரோடு இயேசு எழுப்புகிறதை பார்த்தார்கள். ಅದು ಸತ್ತವರನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸುವನು ಯೇಸು. நாயின் ஒரு விதவையின் மகன் வாலிப மகனை உயிரோடு எழுப்பினதை பார்த்தார்கள். ನಾಯನ್ ಎಂಬ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಸತ್ತುವರ ಯುವಕನನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸುವುದನ್ನು ನೋಡಿದನು. எலியா என்று சொன்னார்கள். ಎಲಿಯಾ ಎಂದು ಹೇಳಿದರು. எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தை போல ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿನೇ ಅಂತ இனி வெளிப்பட போகிறதானே அந்த அழிவை குறித்தும் நாசத்தை குறித்தும் பேசினார். ಇನ್ನು ಬರಬೇಕಂತ ಇರುವಾದ ಆ ಒಂದು ನಾಶನ ಬಗೆಯನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದನು. பரிசேயர்கள் சதிசேயர்கள் செய்கிறதான தவறான காரியங்களை சுட்டி காட்டினார். ಅವರು ಪರಿಸರ ಸದ್ದುಕಾಯರು ಮಾಡಿದಂತ ತಪ್ಪು ಬಗೆಯನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದನು. ஆனபடியால் இவர் எப்பவும் குறை சொல்றாள் புலம்பிக்கிட்டே இருக்கிறாள்னு எரேமியா என்று பெயர் வைத்தார்கள். ಯಾವಾಗೂ ಕೂಡ ಇವು ತಪ್ಪು ಹೇಳ್ತಾನೆ ಇರುತ್ತಾರೆ ಎಂದು ಗುಣಗುಟ್ಟಿ ಅವರು ಯೆರೆಮೀಯ ಅಂತ ಹೆಸರಿಟ್ಟರು. சிலர் சொன்னார்கள் இவர் ரொம்ப கண்டிப்பா இருக்கிற ஆளு. ಇವರು ತುಂಬಾ ஆனபடியாலே இவர் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று சொன்னார்கள். ಆದ್ದರಿಂದ ಇಲ್ಲಿ ಪ್ರವಾದಿಯೇ ಒಬ್ಬನು ಅಂತ ಹೇಳಿದನು. இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಹೇಳುವಾಗ என்னோட அப்பம் புசித்து ನನ್ನ ಕೂಡ ರೊಟ್ಟಿ ತಿಂದು என்னை பின்பற்றிதான நீங்கள் ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವ ನೀವು யார் என்று என்னை சொல்லுகிறீர்கள்? ನೀವು ಯಾರೆಂದು ಹೇಳುತ್ತೀರಾ? What is your personal experience about God? தேவனுடைய பிரியமானவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலே தேவனை எவ்விதமாய் அனுபவித்திருக்கிறீர்கள்? ನಿಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕವಾದ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ಆತನನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? ஒவ்வொரு அனுபவம் அவர்களுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தும். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಅನುಭವಗಳು ಅವರ ಸ್ವಭಾವಗಳಿಂದ ಪ್ರಕಟವಾಗುತ್ತವೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. 34ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், 34ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನೆಂದು ನೀವು ರುಚಿ ನೋಡಿ கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமಕ್ಕೆ அப்ப மகிமை இந்த உண்டாகட்டும். இயேசுவை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று பிரியமானவர்களே சீஷரிடத்தில் கேட்கிறார். ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಅಭಿಪ್ರಾಯ ಏನೆಂದು ಶಿಷ್ಯರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದನು. எல்லாரும் தங்கள் தானே யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ಎಲ್ಲರೂ ತಮ್ಮನ್ನು ತಾಮೇ ಯೋಚನೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದರು. பின்னால இருந்த கமெண்ட் அடிக்கணும்னா நம்ம யாரு என்னன்னாலும் சொல்லலாம். ಹಿಂದೆಯಿಂದ ನಾವು ಕಾಪಿ ಮಾಡುವುದರೆ ನಾವು ಯಾರು ಬೇಕಾದರೂ ಹೇಳಬಹುದು. பின்னால இருந்து எதுனாலும் நம்ம சொல்லலாம். ಹಿಂದೆಯಿಂದ ನಾವು ಏನು ಬೇಕಾದರೂ ಹೇಳಬಹುದು. நல்லவர்னு சொல்லலாம்,
சொல்லலாம், கெட்டவர்னு சொல்லலாம். ಒಳ್ಳೆಯವರೆಂದು ಹೇಳಬಹುದು, ಕೆಟ್ಟವರೆಂದು ஆனா ಹೇಳಬಹುದು. நேரடியா முகமுகமா சொல்லணும்னா கொஞ்சம் அச்சம் தான். ನಾವು ನೇರವಾಗಿ ಮುಖವನ್ನು ನೋಡಿ ನೋಡಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ನಾಚಿಕೆನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொஞ்சம் பயம்தான், ಸ್ವಲ್ಪ ಭಯನೇ. அப்ப அதுல பேதுரு முன்னால் நின்று சொல்லுகிறார், ಆದ್ರೆ ಪೇತ್ರನು ಮುಂದೆ ನಿಂತು ಹೇಳುತ್ತಾನೆ, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், ನೀನು ಜೀವವುಳ್ಳ ದೇವ ಕುಮಾರನು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை ಕರ್ತ உண்டாகும். ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ರಮ್ಯವರ ದೇವರ அப்ப ಮಕ್ಕಳೇ, நம்ம இந்த நாளிலே தேவனை எப்படிப்பட்டவராய் பார்க்கிறோம்? ದೇವರು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை ಕರ್ತ உண்டாவதா. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அடுத்த வாரம் பிரியமானவர்களே இந்த குருத்தல பவனியை ஆசரிப்பார்கள். ಮುಂದಿನ ವಾರದಲ್ಲಿ ಖರ್ಜೂರ ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡುತ್ತೇವೆ. அதுக்கு அடுத்த வாரம் பிரியமானவர்களே நாம் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே பண்டிகை ஆசரிப்போம். ಅದು ಬರುವಂತ ವಾರ ಈಸ್ಟರ್ ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ಆಚರಣೆ ಮಾಡುವರಾಗಿದ್ದೇವೆ. அதுக்கு அடுத்ததாக சகோதர பண்டிகை ஆசரிக்க ಅದು போகிறோம். ಮುಂದಿನ ಬರುವ ವಾರವು ಸಹೋದರ ಹಬ್ಬ ಬರುತ್ತಿದೆ. அதுக்கு அடுத்த வாரம் சின்ன பிள்ளைகளோடு சேர்ந்து நம்மளும் பிள்ளைகளின் பிள்ளைகளாக நல்ல குதிச்சு ஆட போறோம். ಅದಕ್ಕೆ ಬರುವಂತ ವಾರವು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಕೂಡ ನಾವು ಕೂಡ ಇದ್ದು ಅವರು ಕೂಡ ಆಟ ಆಡುತ್ತೇವೆ. What do you mean that Jesus for you? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு யாராய் இருக்கிறார்? ಅದು ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮಗೆ ಯಾರೆಂದು ಇದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் இன்னைக்குடைய செய்தி. ಅದೇ ಇವತ್ತಿನ ಸಂದೇಶ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. தேவன் அனுமதித்தால் இந்த வருடம் முழுவதும் அதை நாம் தியானிப்போம். ದೇವರ ಅನುಮತಿ ಕೊಟ್ಟರೆ ಈ ವರ್ಷದ ಪೂರ್ತಿ ಅದೇ ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. வேதம் சொல்லுகிறது, ಅದು ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, நீங்கள் அவரை எப்படி அனுபவிக்கிறீர்கள்? ನೀವು ಆತನನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅನುಭವಿಸುತ್ತೀರಾ? தூரம் இருக்கிற ஒருவராக அனுபவிக்கிறீர்களா? ಅಲ್ಲಿ ದೂರವಾಗಿರುವ ಒಬ್ಬರನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತೀರಾ? உங்களோடு இருக்கிற ஒருவராய் ಅಲ್ಲಿ அனுபவிக்கிறீர்கள். ನಿಮ್ಮ ಕೂಡ ಇರುವಂತ ಅನುಭವಿಸುತ್ತೀರಾ? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. யோவான் எழுதின சுவிசேஷம் ಯೋಹಾನ 13:13 விதமாய் சொல்லுகிறது. 13 ಈ ವಿಧವಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. வாசிங்க. நீங்கள் என்னை போதகர் என்றும் நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அதை மறுதலிக்கவில்லை, நான் சொல்லுகிறதும் சரியே. நான் அவர்தான். நீங்கள் சொல்லுகிற வண்ணமாக நான் அவர்தான். ನೀವು ನನ್ನನ್ನು ಗುರುವೆನ್ನು ಕರ್ತನೆಂದು ಕರೀತೀರಾ? ನೀವು ಕರೆಯುವುದು ಸರಿಯೇ, ನಾನು ಅಂತವನೇ ಹೌದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. உலகத்தில் எந்த மனுஷனும் தான் ஆண்டவன் என்று சொல்லவில்லை. ಲೋಕದಲ್ಲಿರುವ ಯಾವ ಮನುಷ್ಯನೂ ಕೂಡ ನಾನು ದೇವರೆಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. பிரியமானவர்களே, மனிதர்கள் மனிதனை சில நேரத்தில் சொல்லுவார்கள். ಮನುಷ್ಯರ ಮುಖಾಂತರ ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் சொன்னாரு, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಬ್ಬನೇ ಹೇಳಿದನು, நீங்கள் என்னை ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள். ನೀವು ನನ್ನನ್ನು ದೇವರು ಎಂದು நீங்கள் ಹೇಳುತ್ತೀರಾ? சொன்னது சரியான வார்த்தை தான். ನೀವು ಹೇಳಿಯದು ಸರಿಯಾದ நான் ಮಾತು. ஆண்டவராக தான் ನಾನು இருக்கிறேன். ದೇವರಾಗಿ ಇದ್ದೇನೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆண்டவர் என்று சொன்னால் என்ன? ದೇವರು ಅಂತ ಹೇಳಿದರೇನು? ஆளுகை செய்கிறவர், ಆಳುವಿಕೆ ಮಾಡುವವನು, ஆண்டு கொள்ளுகிறவர். ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವನು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை ಕರ್ತ உண்டாவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆண்டவர் என்று சொன்னால் என்ன? ದೇವರು ಅಂದರೆ ಏನು? எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் கொண்டவர். ಎಲ್ಲವರ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವನು. ஆண்டவர் என்று சொன்னால் என்ன? ದೇವರು ಅಂದರೆ ಏನು? நம்மேல் ஆளுகைக்குரியவர். ನಮ್ಮನ್ನು ಆಳತಕ್ಕವನು. He rules over us. ನಮ್ಮನ್ನು ಆ ಒಂದು ಆಜ್ಞೆಗೆ நம்மளை ஆண்டு கொண்டு நடத்தக்கூடியவர். ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಒಳಗಡೆ ನಡೆಸುವವನು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆண்டவர் என்று சொன்னால் ದೇವರು ಅಂದರೆ நம்மை ஆளுகை செய்கிறவர். ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ. ஆண்டவர் என்று சொன்னால் ದೇವರು ಅಂದರೆ நம்மை ஆண்டு கொண்டவர், உரிமை கொள்கிறவர். ನಮಗೆ ಹಕ್ಕು ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவர் என்று சொன்னால் ದೇವರು ಅಂದರೆ நம்மேல் அதிகாரம் காட்டக்கூடியவர். ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ತೋರಿಸುವವನು. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை ಕರ್ತ உண்டாவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ இந்த ಉಂಟಾಗಲಿ. மூணும் நம்ம மேல அவர் வச்சிருக்கிறாரா? ಇಷ್ಟು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾರಾ? நம்ம அவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். ನಾವು ದೇವರು ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. அவர் நம்மை ஆளுகை செய்கிறாரா? ಆತನು ನಮ್ಮನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾರಾ? நம்ம மனசு விரும்புற மாதிரி போறோம். ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಬಯಸಿದ ರೀತಿ ಹೋಯ್ತೀವ? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ಕರ್ತ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அவரை ஆண்டவர் என்று சொல்லுகிறோம்.
ಆತನನ್ನು ದೇವರೆಂದು நாம் ಹೇಳುತ್ತೇವೆ. அவருக்குரியவர்களாய் இருக்கிறோமா? ನಾವು ಆತನಿಗೆ Are you ಸಂಬಂಧಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ. owned by him? அவரால் நாம் கிரயம் அடைந்தவர்களாய் இல்லாவிட்டால் அவருக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோமா? ಆತನೊಂದಿಗೆ ನಾವು ಕ್ರಯ ಕೊಡಲ್ಪಟ್ಟವರ ಇಲ್ಲ ಆತನೊಂದಿಗೆ ಇದ್ದೇವಾ? அவருடைய அதிகாரத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? ಆತನ ಅಧಿಕಾರವನ್ನು ತಿಳಿದೇವಾ? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:8 வாசிக்கும் பொழுது ಮತ್ತಯ್ಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8:8 ಓದುವಾಗ அங்கே நூற்றுக்கு அதிபதி விதமாய் சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಸಾತಾಪತಿ ಈ ವಿಧವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. வாசிங்க பாப்போம். நூற்றுக்கு அதிபதி பிரயுத்தரமாக ஆ. ஆண்டவரே ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க ஆ. நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அன்றைய தினத்திலே ரோம நாடு ஆனது வல்லரசு நாடாக இருந்தது. ಆ ದಿನದಲ್ಲಿ ರೋಮ ಸರ್ಕಾರವು ಒಳ್ಳೆ ಗಣವುಳ್ಳದಾಗಿದ್ದಿತ್ತು. ஐரோப்பிய கண்டம், ಐರೋಪಾ ಖಂಡವು, வட ஆப்பிரிக்கா கண்டம், ಈ ರೀತಿ ವಡ ಆಫ್ರಿಕಾ மத்திய கிழக்கு கண்டம், ಅದು ಮಧ್ಯದ ಭಾಗದ இந்த எல்லா பகுதிகளும் ಈ ಎಲ್ಲಾ ಭಾಗದಲ್ಲಿ ரோமர்களால் ஆளுகை செய்யப்பட்டது. ಅದು ರೋಮರಿಂದ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತು. சொல்ல போனால் முழு உலகமும் ரோமருடைய பலத்தினால் ஆளுகை செய்யப்பட்டது. ಹೇಳಲ್ಪಟ್ಟರೆ ಪೂರ್ತಿ ಲೋಕವು ಆ ರೋಮರಿಂದ ಆಳ್ವಿಕೆ ನಡೆಸಲ್ಪಟ್ಟಿತು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. இந்த சூழ்நிலைகள் நடுவிலே ಈ ಸನ್ನಿವೇಶ அதிலே ஒரு ஆபீசர், ஆர்மி ஆபீசர், ராணுவத்தின் தலைவன் ஒருவன் இருந்தான். ಅದರಲ್ಲಿ ಮಿಲಿಟರಿ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಸೈನಿಕರ ಒಬ್ಬ ಮುಖ್ಯ ಅಧಿಕಾರಿ அவன் 100க்கு அதிபதியாய் காணப்பட்டான். 100ಕ್ಕೆ ಅಧಿಪತಿಯಾಗಿದ್ದನು. அந்த அதிபதி சொல்லுகிறான், ಅಧಿಪತಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நான் 100க்கு அதிபதி, ನಾನು 100ಕ್ಕೆ ಅಧಿಪತಿ, ஆனால் ನೀರೋ எல்லாவற்றுக்கும் அதிபதி. ನೀನು ಎಲ್ಲಾತಕ್ಕೂ ಅಧಿಪತಿಯಾಗಿದ್ದೀಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நம்ம யார் என்று ஆண்டவரை பார்க்கிறோம், அதுதான் முக்கியம். ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರನ್ನು ನೋಡುತ್ತೀವಿ, இயேசுவை யார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ನಾವು ಯೇಸು ಯಾರು ಎಂದು ನಾವು ನೋಡುತ್ತೀವಿ. இவர் சொல்லுகிறார், ಅದನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் 100க்கு அதிபதி, ನಾನು 100ಕ್ಕೆ ಅಧಿಪತಿ. ஒரு ரோம சேவக, ஒரு ரோம ராஜ்யத்திலே நான் சேவை செய்கிற ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய், ஒரு வேலைக்காரன். ನಾನು ರೋಮ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವ ಒಬ್ಬ ಕೆಲಸಗಾರನು, ರೋಮಕಾರನು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆனால் நீர் அப்படிப்பட்டவர் அல்ல. ನೀನು ಆ ರೀತಿ ಆದವನಲ್ಲ. நீர் எல்லா அதிகாரத்திற்கும் மேல்பட்ட ஆண்டவர். ನೀನು ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರಕ್ಕೂ ಮೇಲೆ ಆದವನು. அந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ಆ ಅಧಿಕಾರ ನೋಡುವಾಗ நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ನೀನು ನನ್ನ ಮನೆಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಕೂಡ ನಾನು ಯೋಗ್ಯ. காரணம் நீர் சகல மாட்சிமை நிறைந்தவர். ನೀನು ಸಕಲವನ್ನು ತುಂಬಿದವನು. நீர் சர்வ மகத்துவம் உள்ளதான தெய்வம். ನೀನು ಸರ್ವ ವ್ಯಾಪಿ ಉಳ್ಳವನು. நீர் இந்த அடியனுடைய வீட்டுக்கு வருவதற்கு பாத்திரன் அல்ல. ಗುಲಾಮನ ಮನೆಗೆ ಬರುವುದಕ್ಕೂ ನಾನು ಯೋಗ್ಯ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ರಮ್ಯಾವರ ದೇವರ இயேசுவை தேவன் என்று சொல்லுகிறோம், ಯೇಸುವನ್ನು ದೇವರೆಂದು இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். ಯೇಸುವ ದೇವರೆಂದು ஆனால் ಹೇಳುತ್ತೇವೆ. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிரியைகள் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಉಂಟಾದರೆ அவருடைய அதிகாரத்தின் மேல் நாம் விசுவாசம் வைக்கணும். ಆತನ ಅಧಿಕಾರ ಮೇಲೆ, ಆಳ್ವಿಕೆ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು. விசுவாசம் பலவிதத்தில் இருக்கின்றது. ನಂಬಿಕೆ ಹಲವಿಧದಲ್ಲಿ ಇದೆ. ஆனால் நம்முடைய விசுவாசமானது ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಆದದ್ದು அவருடைய அதிகாரத்தின் மேல் இருக்க வேண்டும். ಆತನ ಅಧಿಕಾರ ಮೇಲೆ ಇರಬೇಕು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இயேசுவானவர் எருசலேமுக்கு திரும்புவதற்கு முன்பாக, ಯೇಸು ಆದವರು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಬರೋದಕ್ಕೆ சிலுவையிலே பாடுபடுவதற்கு முன்பாக ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಬಾಧೆ ಪಡುವುದಕ್ಕೆ தம்முடைய ಮುಂಚಿತವಾಗಿ சீசரை பார்த்து கேட்கிறார், ತಮ್ಮ ಶಿಷ್ಯರು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ನೀವು ನನ್ನನ್ನು ಯಾರು ಎಂದು ಕೇಳುತ್ತೀರಾ? நான் ஆண்டவர்தான். ದೇವರೇ, நீங்கள் சொல்லுகிறது மெய்தான். ನೀನು ಹೇಳುವುದು ನಿಜವೇ? 100க்கு அதிபதி சொல்லுகிறான், 100ಕ್ಕೆ ಅಧಿಪತಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நானும் ஒரு அதிகாரத்துக்குரியவன் தான். ನಾನು ಒಂದು ಅಧಿಕಾರಿಗೆ ಒಳಗಾದವನು. 100 பேருக்கு அதிகாரம் உள்ளவன். ನಾನು 100 ಜನಕ್ಕೆ ಅಧಿಕಾರ இந்த ಉಳ್ಳವನು. 100 பேர் மனிதர்களையும் ಈ 100 ಮನುಷ್ಯರುಗಳಿಗೂ நான் போனா போவான், ನಾನು ಹೋಗಂದ್ರೆ ಹೋಯ್ತಾನೆ, நான் வான்னா வருவான். ಬಾ ಅಂದ್ರೆ ಬರುತ್ತಾನೆ. ஆனால் நீர் அப்படிப்பட்டவர் அல்ல. ನೀನು ಆತರ நீர் ಆದವನಲ್ಲ. 100 பேருக்கு அல்ல, ನೀ 100 ಜನಕ್ಕಲ್ಲ, 1000 பேருக்கு அல்ல, 1000 ಜನಕ್ಕಲ್ಲ. நீர் அகிலத்திற்கும் ஆண்டவர்.
படைத்தவராயிருக்கிறீர். ನೀನು ಸಕಲಕ್ಕೂ ದೇವರಾಗಿದ್ದೀಯ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது. ಎಫೆಸ ಪತ್ರಿಕೆ 1:20ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. வாசிங்க பாப்போம். எல்லா துரைத்தனத்துக்கும் எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல இப்போ மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்க அவர் தாமே எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்திருக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா அதிகாரங்களுக்கும் ஆண்டவன் எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லாவித கர்த்தத்துவத்துக்கும் விதத்துக்கும் இப்போ மாத்திரம் இல்ல ಈವಾಗ ಮಾತ್ರವಲ್ಲ எப்பவும் அவர்தான் உயர்ந்திருக்கிறார். ஆண்டவன் ಯಾವಾಗೂ ಆತನು நம்புறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்புவோர் மாட்ட ಬಲಗೈ ಎತ್ತಿ ಆಮೆನ್. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ நாம் ஆராதிக்கிறதான தேவன், ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು, பின்பற்றுகிறதான தேவன், ನಾವು ಹಿಂಬಾಲಿಸುವಂತ நம் ದೇವರು, பட்சமாயிருக்கிற தேவன், ನಮ್ಮ ಪರವಾಗಿರುವಂತ நாம் ದೇವರು, சார்ந்து கொண்டிருக்கிறதான தேவன், ನಾವು ಒರಗಿಕೊಂಡಿರುವಂತ ದೇವರು, இம்மைக்காக மாத்திரமல்ல ಈ ಲೋಕಕ್ಕೆ அவர் ಮಾತ್ರವಲ್ಲ, காலத்துக்குட்பட்டவர் அல்ல, ಆತನ ಕಾಲಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟವರಲ್ಲ, இம்மையிலும் மறுமையிலும் ಇವಾಗಲೂ அவரு சகல அதிகாரம் படைத்தவராயிருக்கிறார். ಆತನ ಸಕಲ ಅಧಿಕಾರ அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். ಆತನ ಹೇಳಿದೆ ಆಗುತ್ತೆ, ಆಜ್ಞೆ அவர் ஒரு கட்டளை போட்டால் அதை தடை செய்கிறவன் யார்? ಆತನ ಆಜ್ಞೆ ಮಾಡಿ ಅದನ್ನು ತಡೆ ಮಾಡುವ, அவர் கை நீட்டினால் ಆತನ ಕೈ ಚಾಚಿ அவருடைய கையை மடக்குகிறவன் யார்? ಆತನ ಕೈಯನ್ನು ಮಚ್ಚ, அவர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் ಅವನ ಕಾರ್ಯವನ್ನು ನಿರ್ಣಯ அந்த ಮಾಡಿ, காரியத்தை தடை பண்ணுகிறவன் ಆ யார்? ಕಾರ್ಯವನ್ನು ತಡೆ ಮಾಡುವವರು உன் ಯಾರು? வாழ்க்கையில என்ன நிர்ணயித்து வைத்திருக்கிறாரோ ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಏನು ತೀರ್ಮಾನ அதை ಮಾಡಿದ್ದಾರೆ, கட்டாயம் அதிசயமா செய்து ಅದು முடிப்பார். ಖಂಡಿತವಾಗಿ ನಿಶ್ಚಯವಾಗಿ நம்புறவங்க ಮಾಡಿ மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை ಮುಗಿಸ್ತಾರೆ. ஸ்தோத்திரம் ಮಾತ್ರ பண்ணுங்க. ಕರங்களை ತಟ್ಟಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಾತ್ರ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இம்மையிலும் மறுமையிலும் ಇವಾಗಲೂ ಬರುವಂತ அவரே அதிகாரம் படைத்தவராயிருக்கிறார். ಆತನೇ ಅಧಿಕಾರ கர்த்தருடைய ಹೊಂದಿದವನಾಗಿದ್ದಾನೆ. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கொலோசியர் 1:13 சொல்லுகிறது, ಕೊಲೊಸ್ಸೆ 1:13 இருளின் அதிகாரத்தில் இருந்ததான நம்மை, ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ನಮ್ಮನ್ನು, இருளின் அதிகாரம் எப்படிப்பட்டது? ಕತ್ತಲೆ ಅಧಿಕಾರ ಯಾವ நமக்கு ರೀತಿ மனப்பாடமா அந்த வசனம் தெரியும். ನಮಗೆ ಗಂಟಪಟ್ಟ ವಾಕ್ಯ ஆனா அந்த ಗೊತ್ತು, வசனம் நமக்கு பயம் வரும்போது வராது. ಆದರೆ ನಮಗೆ ಆ ವಾಕ್ಯ ಭಯ ಬಂದಾಗ ಬರುವುದಿಲ್ಲ. இருளின் அதிகாரம் என்ன? ಆದರೆ ಕತ್ತಲೆ ಅಧಿಕಾರ வேதம் சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, இருளை உண்டாக்கும் பயங்கரத்திற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕೊಳ್ಳೆ, இருளின் அதிகாரம் என்ன? ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಇರುವಂತ ಕತ್ತಲೆ அது ಏನು? பயங்கரம் உண்டாக்கும், ಅದರಲ್ಲಿ ಭಯಂಕರ ಉಂಟಾಗುತ್ತೆ, பயத்தை உண்டாக்கும். ಅದು ಭಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ, பயத்துக்கு நம்மளை அடிமைப்படுத்தும். ಅದು ಭಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಗುಲಾಮ ಮಾಡುತ್ತದೆ, வியாதியை உண்டாக்கும், ರೋಗ ಉಂಟಾ ಮಾಡುತ್ತದೆ, வியாதிக்கு நம்மை அடிமைப்படுத்தும். ರೋಗಕ್ಕೆ ನಮ್ಮ ಗುಲಾಮ ಮಾಡುತ್ತದೆ, சாபத்தை தரிப்பிக்கும், ಶಾಪವನ್ನು ಬರುತ್ತದೆ, பாவத்தை உண்டாக்கும்படி செய்யும். ಪಾಪವನ್ನು ಮಾಡುವಂತೆ அது ಮಾಡುತ್ತದೆ, நிமித்தம் சாபத்துக்குள் நம்மை தள்ளும். ಅದು ಶಾಪಕ್ಕೆ ಒಳಪಡುತ್ತದೆ, சாபத்துக்கு அடிமையாய் பாரம்பரியமாய் நம்மை வைத்துவிடும். ಅದು ಶಾಪಕ್ಕೆ ನಮ್ಮ ಸಂಸ್ಕೃತಿಯಾಗಿ ಇಟ್ಟು ಬಿಡುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தகப்பன் செஞ்சது பிள்ளைக்கு 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 அப்படியே அதை அடிச்சு வச்சிரும். ಅದು ತಂದೆ ಮಾಡಿರೋ ಮಕ್ಕಳು ಆ ರೀತಿನೇ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. இதுதான் இது இருளின் ஆதிக்கங்கள். ಇದೇ ಇದು ಕತ್ತಲೆಯ ಆಳ್ವಿಕೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ இங்கே ಉಂಟಾಗಲಿ. பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಪೌಲನು ಬರೆಯುವಾಗ ಹೇಳುತ್ತಾನೆ, இருளின் அதிகாரத்தில் சிறைப்பட்டிருந்ததான உங்களை, ನೀನು ಕತ್ತಲೆ ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಇರುವಂತ ಸೆರೆಯಲ್ಪಟ್ಟ ನಿಮ್ಮನ್ನು வாசிங்க, ಓದಿ, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை சோஸ்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. தேவன் பிரியமானவர்களே, அவர் ஆண்டவராய் இருக்கின்றபடியாலே, ದೇವರು ಆತನು ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. பிரியமானவர்களே, இருளின் அதிகாரத்தில் இருந்ததான நம்மை, ಕತ್ತಲೆ ಅಧಿಕಾರ ಇದ್ದಂತ ನಮ್ಮನ್ನು அவர் நம்மை விடுவித்து ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿ அவருடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ಆತನ ಪ್ರೀತಿಯಾದ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ராஜ்யத்துக்குள் நம்மை சேர்த்தார். ರಾಜ್ಯದ ಒಳಗೆ ನಮ್ಮನ್ನು அப்படி ಸೇರಿಸಿದನು. என்றால் ಆ ರೀತಿ ಅಂದರೆ அவர் ஆண்டவர் என்று எப்பொழுது அறிக்கை இடுகிறோமோ ಆತನ ದೇವರೆಂದು ಯಾವಾಗ
ನಾವು ಆರಿಕೆ எந்த ಮಾಡುತ್ತೇವೋ இருளும் அதிகாரமும் நம்மளை மேற்கொள்ள விட ಯಾವ மாட்டாது. ಕತ್ತಲೆ ಕೂಡ ನಮ್ಮನ್ನು ಮೇಲೆ ಬರುವಂತೆ எப்போ இருள் அதிகாரம் வரும்? ಯಾವಾಗ ಕತ್ತಲೆ ಅಧಿಕಾರ ಬರುತ್ತದೆ நாம் அதற்கு பயப்படும் போது. ನಾವು ಭಯಪಡುವಾಗ. நாம் எதற்கு பயப்படுகிறோமோ ನಾವು ಏನಕ್ಕೆ ಭಯಪಡುತ್ತೇವೆ அது நம்மை ஆளுகை செய்யும். ಅದು ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾ ಇದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிசாசு ஒரு பரிசுத்தவான தொட முடியாது. ಪಿಚಾಚಿ ಆದವನು ஒரு ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಮುಟ್ಟೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. தேவ பிள்ளைகளை தீண்ட முடியாது. ಅದು ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಮುಟ್ಟೋದಕ್ಕೆ ஆனால் ಆಗೋದಿಲ್ಲ. இவன் தேவ பிள்ளை அதை சார்ந்து இருக்கும் பொழுது ದೇವರ ಮಗನು ಒರಗಿಕೊಂಡಿರುವ அது அவனை வஞ்சிக்கலாம். ಅದನ್ನು ವಂಚಿಸಬಹುದು. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளை ದೇವರ ಮಕ್ಕಳು அதற்கு பயந்து இருக்கும் பொழுது ದೇವರ ಮಕ್ಕಳು ಭಯಪಟ್ಟಿರುವಾಗ அது அவனை மேற்கொள்ளும். ಅದನ್ನು ಮೇಲುಕೊಳ್ಳುತ್ತದೆ. தேவனுடைய பிள்ளைகளை துக்கம் மேற்கொள்ளாது. ದೇವರ ಮಕ್ಕಳು ದುಃಖವನ್ನು ಜಯಿಸುವುದಿಲ್ಲ. காரணம் என்னவென்றால் ಕಾರಣವೇನೆಂದರೆ தேவனுடைய பிள்ளைகளோடு தேவன் இருக்கிறார். ದೇವರ ಮಕ್ಕಳ ಕೂಡ ದೇವರು அவர்களோடு ஆண்டவர் இருக்கின்றபடியாலே ಅವರ ಕೂಡ ದೇವರು ಇರುವುದಿಲ್ಲ. தேவன் அவர்களை ஒன்றும் ஆண்டு கொள்ள விட மாட்டார். ಅವರು ಒಂದು ಅಣಿ ಆಗದಂತೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் ಅವರ ಮಗನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. நீங்கள் மெய்யாகவே விடுதலையானீர்கள். ನೀವು ನಿಜವಾಗಿ ಬಿಡುಗಡೆ அப்ப ಆಗುತ್ತೀರಾ? யாரு தேவனுடைய அன்பின் ராஜ்யத்துக்குள் கடந்து வந்து விட்டார்களோ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಂದು ಬಿಟ್ಟಿರೋ பூமியில மாம்சத்துல இருக்கச்சில்ல ಅದ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮಾಂಸದಲ್ಲಿ ಇರುವಾಗ சோர்வு வரும், சகஜம்தான். ನಾವು ಬಳುವುದು வேதனை வரும், சகஜம்தான். ವೇದನೆ ಬರುವುದು ಸರಿ. கண்ணீர் வரும், சகஜம்தான். ಕಣ್ಣೀರು ಬರುವುದು ಸರಿ. ஆனா அது ஒருபோது நம்மளை ஆண்டு கொள்ள விட மாட்டார். ಅದು ಒಂದು ಕಾಲವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. என்னோடு இருக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ನನ್ನ ಕೂಡ ಇರುವವರು ಮಾತ್ರ ಆಮೆನ್ கர்த்தருடைய ಅಂತ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ஆனபடியால் தான் வேதம் சொல்லுது, ಆದ್ದರಿಂದ ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, அவர் தானே உன்னை குறித்து விசாரிக்கிறவர், ಆತನೇ ನಿನ್ನ ಬಗ್ಗೆ ವಿಚಾರಣೆ ಮಾಡುವ, அவர் தானே உன் ஆண்டவர், ಆತನೇ ನಿಮ್ಮ ದೇವರು, அவர் மேல் வைத்து விடு, ಆತನ ಮೇಲೆ ಭಾರ அவர் பார்த்துக்குவார். ಆತನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர், நம்மை காக்கும் திருமை பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரெல்லாம் அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள் வந்து விட்டார்களோ, ಯಾರು ಪ್ರೀತಿಯಾದ ದೇವರ ಮಗನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬರುತ್ತೀರೋ இருள் அவர்களை மேற்கொள்ள விட மாட்டார். ಅದು ಕತ್ತಲೆ ಅವರು ಜಯಿಸುವುದಿಲ್ಲ. நம்ம வேணா இருளுக்குள்ள போலாமே ஒழிய, ನಾವು ಬೇಕಾದ್ರೆ ಕತ್ತಲೆಗೆ ಹೋಗಬಹುದು. வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள் இருக்கிற நமக்குள் ಅದು ಬೆಳಕಿನ ರಾಜ್ಯದ ಮಕ್ಕಳು ನಮ್ಮ இருள் ಒಳಗಡೆ மேற்கொள்ள முடியாது. ಅದು ಕತ್ತಲೆ ಜಯಿಸುವುದಿಲ್ಲ. கொஞ்சம் ஒரு 10 நாள் உபத்திரம் வரலாம், ಒಂದು 10 ದಿನ ಬಾಧೆ ಬರಬಹುದು, ஒரு மாசம் பாடு வரலாம், ಒಂದು ತಿಂಗಳು ಕಷ್ಟ ಬರಬಹುದು. ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியால், ಕರ್ತನು ನಮ್ಮ ಕೂಡ ಇರುವುದಿಲ್ಲ, நம்மை ஆளுகை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறபடியால் ಕರ್ತನು ನಮ್ಮ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ அது ದೇವರು ನಮ್ಮ ಕೂಡ ஒருபோது ಇದ್ದಾನೆ. நம்மளை மேற்கொள்ள விட மாட்டார். ಅದು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. துக்கம் நம்மை மரணத்துக்கு கொண்டு போகாது. ದುಃಖವು ಮರಣಕ್ಕೆ ಕೊಂಡು போராட்டம் நம்மளை மரணத்துக்கு கொண்டு போகும். ಹೋರಾಟವು ಮರಣಕ್ಕೆ ಕೊಂಡು வேதம் ಹೋಗುವುದಿಲ್ಲ. சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, நீங்கள் என்னை ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள், ನೀವು ದೇವರಂತೆ ಹೇಳುತ್ತೀರಾ, நான் உங்களை ஆளுகை செய்கிறவன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವನು. ஆனபடியால் இருளின் அதிகாரம் உங்களை மேற்கொள்ளாது. ಆದ್ದರಿಂದ ಕತ್ತಲೆ ಅಧಿಕಾರವು ನಿಮ್ಮನ್ನ ಮೇಲೆ கொலோசியர் ಜಯಿಸುವುದಿಲ್ಲ. 2:10 வாசிங்க. ಕೊಲೊಸ್ಸ 2:10 ಓದಿ. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் ம். அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அவரே எல்லாவற்றிலும் அதிகாரம் பெற்றவராய் இருக்கிறபடியால் ಆತನೇ ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಅಧಿಕಾರ ಹೊಂದಿದ್ದಾನೆ. சகல அதிகாரங்களுக்கும் அவர் தலைவராய் இருக்கிறபடியால், ಆತನು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಅಧಿಕಾರಕ್ಕೂ அவரோடு நீங்கள் இருக்கிறபடியாலே ಆತನ ಕೂಡ ನೀವು ಇರುವುದರಿಂದ உங்களுக்கு பரிபூர்ணம் உண்டாகும். ನಿಮಗೆ ಪರಿಪೂರ್ಣ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அவர் ஆண்டவரே என்று அறிக்கை செய்யும் போது, ನೀವು ದೇವರೇ ಎಂದು ಅರಿಕೆ அவரை ಮಾಡುವಾಗ உங்கள் ஆண்டவராக
ஏற்றுக்கொள்ளும் பொழுது ಆತನು ದೇವರೆಂದು ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದಾಗ அவரிடத்தில் பரிபூர்ண அதிகாரம் இருக்கிறது. ಆತನು ಪರಿಪೂರ್ಣವಾದ அந்த அதிகாரத்திலே ಆ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ உங்களை பூர்ணப்படுத்துகிறவராயிருப்பார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಪೂರ್ಣಪಡಿಸುವ எதிலையும் குறைய விட மாட்டார். ಯಾವುದಲ್ಲೂ ಕೊರತೆಯಾಗಿ கர்த்தருடைய ಬಿಡುವುದಿಲ್ಲ. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ என் ಉಂಟಾಗಲಿ. வேத வசனம் சொல்லுகிறது, ನನ್ನ ವೇದವಾಕ್ಯ அவரே எல்லாவற்றிலும் அதிகாரம் பெற்றவர். ಆತನೇ ಎಲ್ಲವನ್ನೂ ಅಧಿಕಾರ ಹೊಂದಿದವನು. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧಿಕಾರ. வாசிங்க 6வது வசனம் வாசிங்க பாப்போம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவன் லூக்கா சொல்லும்போது சொல்லுகிறார், லூக்கா 7:2 வாசிங்க. 7:2 ஓதி. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். மரண அவஸ்தையா இருக்க, வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில இருக்கிறான். ಅವನು ರೋಗ ಬಂದಿದೆ, ಮರಣ. இப்ப 100க்கு அதிபதி சொல்லுகிறார், 100க்கு அதிபதி ಹೇಳುತ್ತಾನೆ, மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர், ನೀನು ಮರಣದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ செயல்பட முடியாதபடி திமிர்வாதக்காரனா இருக்கிறார் என்று மத்தேயு சொல்லுகிறார். ಅವನು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಾಗಿರುವಂತ ಅವನು ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯನ ಮತ್ತಾಯ செயல்படாதவைகளை செயல்படுத்த வைக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர். ಆತನು ಕ್ರಿಯೆ ಮಾಡದಂತ ಅದು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತೆ ಆತನು எனக்கு 100 பேர் மேல அதிகாரம் உண்டு. ನನಗೆ 100 ಜನಕ್ಕೆ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು. 102வது ஆளு கிட்ட நான் அதிகாரம் கொடுத்தேன்னா 102ನೇ ಮನುಷ್ಯರಿಗೆ ಅಧಿಕಾರವಿದ್ದರೆ அந்த அதிகாரத்தை நான் உபயோகப்படுத்தினால் ಆ ಅಧಿಕಾರ ನಾನು ಉಪಯೋಗ ಮಾಡಿದರೆ வேலையை பார்த்துட்டு போயான்னு அந்த 102வது ஆள் சொல்லிடுவான். ಅದು ನಿನ್ನ ಕೆಲಸ ನೋಡ್ಕೊಂಡು ನೀನು ಹೋಗಯ್ಯ ಅಂದ್ರೆ நான் 100 பேருக்கு மேலதான் அதிகாரி. ನಾನು 100 ಮೇಲೆ ಪಟ್ಟವನೇ. ஆனால் நீரோ ಅದು ನೀನು சகலவற்றிலும் அதிகாரம் உள்ளவராயிருக்கு. ನೀನು ಸಕಲಕ್ಕೂ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೀಯ. செயல்பட முடியாமல் திமிர்வாதத்தில் இருக்கிற அந்த வேலைக்காரனை ಅವನಿಗೆ ಯಾವ ಕೆಲಸಕ್ಕೆ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದ ಆ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯನ್ನು செயல்படுத்த உம்மால் முடியும். ಅವನಿಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ. அடைக்க முடியாத கடனை ಅದು ತೀರ್ಸಲಿಕ್ಕೆ ಆಗದಂತ அவருடைய அதிகாரத்தினாலே அடைக்க வைக்க முடியும். ಆತನ ಅಧಿಕಾರದಿಂದ ಅದನ್ನು ಸರಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. மரணத்துக்கு ஏதுவாய் வியாதியில் படுத்திருக்கிறவனையும் ಮರಣಕ್ಕೆ ಬೇಕಾದ ರೋಗದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದವನಿಗೆ அவருடைய அதிகாரத்தின் வார்த்தையினாலே ಆತನ ಅಧಿಕಾರದಿಂದ ஜீவனோடு எழுப்ப முடியும். ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬರಿಸಲಿಕ್ಕೆ எந்த ಸಾಧ್ಯ. வியாதிகள் இருந்தாலும், ಯಾವ ರೋಗವಿದ್ದರೂ, எந்த பலவீனம் இருந்தாலும், ಯಾವ ಬಲವಿನಾಗಿ இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும் போது, ಯೇಸುವೆ ದೇವರೆಂದು ಅರಿಕೆ என்னுடைய ಮಾಡುವಾಗ, எல்லா பிரச்சனையிலும் ನನ್ನ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆ மேலாக அவருடைய அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, ಮೇಲಾಗಿ ಇರುವ ಅಧಿಕಾರ, அவருடைய அதிகாரத்தை நீ அங்கீகரிக்கும் போது, ಅಧಿಕಾರವನ್ನು ನೀ ಸ್ವೀಕಾರ ಮಾಡುವಾಗ அதில் அவருடைய செயலை நீ காண முடியும். ಅದರಲ್ಲಿ ಆತನ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தலைகீழ நின்னாலும் இந்த பிரச்சனை நீங்காது. ತಲೆ ಕೆಳಗೆ ನಿಂತರೂ ಕೂಡ ಈ ಸಮಸ್ಯೆ ತೀರುವುದಿಲ್ಲ. எத்தனை எவன் வந்தாலும் ஒன்னும் நடக்காது. ಯಾವ ಮನುಷ್ಯನು ಬಂದರೂ ಏನು ಆಗೋದಿಲ್ಲ. சொன்னா நிச்சயமாகவே நடக்காது. ನೀವು ಹೇಳಿದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಡೆಯುವುದೇ ಇಲ್ಲ. ஆனால் ಆದರೂ எனக்குள் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ನನ್ನ ಒಳಗಡೆ ಒಂದು ದೇವರಿದ್ದಾರೆ. அவர் என்னை ஆளுகை செய்கிறது மாத்திரமல்ல, ನನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡೋದು ಮಾತ್ರ, சகல அதிகாரமும் அவருக்கு உண்டு. ಸಕಲ ಅಧಿಕಾರವು அவர் கையில இந்த பிரச்சனையை கொடுத்து விட்டேன். ಆತನ ಕೈಗೆ ಅಷ್ಟೇ அவரே எனக்காக செயல்படுத்துவார் ಆತನೇ என்று சொல்லி பாருங்க. ಹೇಳಿ ನೋಡಿ, ஆண்டவருடைய அற்புதத்தை பெற முடியும். ದೇವರ ಅದ್ಭುತವನ್ನು என்னோடு இருக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க ನನ್ನ பாப்போம். ಕೂಡ ಇರುವವರು ಮಾತ್ರ ಆಮೆನ್. என்னோடு இருக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ನನ್ನ பாப்போம். ಕೈಯಲ್ಲಿ ಕೂಡ ಇರುವ ಬಲಗೈ ಎತ್ತಿ, என்னுடைய பாரங்கள், ನನ್ನ ಭಾರಗಳು, என்னுடைய கவலைகள் ನನ್ನ ಚಿಂತೆಗಳು, எல்லாவற்றை காட்டிலும் ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ என்னை ஆளுகை செய்கிற ஆண்டவர் ನನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ಸಕ್ತನಾಗಿ என்னுடைய எல்லா வருத்தங்களையும், ಎಲ್ಲಾ என்னுடைய எல்லா பாரங்களையும் ಎಲ್ಲಾ ಭಾರ அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். ಆತನ ಮೇಲೆ ಹಾಕಿ அவரே சரிபடுத்துவார். ಆತನೇ ಸರಿ விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ಕರಗಳು ತಟ್ಟಿ ದೇವನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் ನೀವು ನನ್ನ ದೇವರು ಎಂದು போதகர் என்றும் அழைக்கிறீர்கள். ಬೋಧಕರಂತ ಕರೀತೀರಾ, அது சரிதான். ಅದು ಸರಿಯೇ. அவர் அதிகாரம் உள்ளவர். ಆತನ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವರು. எதையும் அவரால் மாற்ற முடியும். ಯಾವುದು ಕೂಡ ಬದಲಾವಣೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ எதையும் ಸಾಧ್ಯ. அவரால் செயல்படுத்த முடியும். ಯಾವುದು ಕೂಡ ಆತನ ಕ್ರಿಯೆ ಮಾಡೋದಕ್ಕೆ வேதம் ಸಾಧ್ಯ. சொல்லுது, ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, பிரியமானவர்களே, ஜீவ காலம் எல்லாம்
ಆ ಜೀವಿತ ಕಾಲವೆಲ್ಲ மரண பயத்திலிருந்து ಮರಣದ ಭಯದಿಂದ பரபயத்தில் இருக்கிற நம்மை ಮರಣ ಭಯದಲ್ಲಿರುವ ನಮ್ಮನ್ನು விடுவிக்கும் பொருட்டு ಬಿಡಿಸುವಂತೆ அவரே நமக்காய் மரணத்தை ருசி பார்த்தார். ಆತನೇ ನಮಗಾಗಿ ಮರಣವನ್ನು ರುಚಿ ನೋಡಿದನು. உன் பிரச்சனை எல்லாத்தையும் அவர் ருசி பார்த்திருக்கிறார். ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆ ಎಲ್ಲವನ್ನು ಆತ ರುಚಿ ನೋಡಿದ್ದಾನೆ. நமக்கு என்ன தெரியுமா? ನಮಗೇನು ಗೊತ್ತಾ? பெரிய பெருமை, ನಮಗೆ ದೊಡ್ಡ ಹೆಮ್ಮೆ. நமக்கு மாத்திரம்தான் இப்படி நடக்கு, ನನಗೆ ಮಾತ್ರನ ಈ ರೀತಿ எனக்கு மாத்திரம்தான் இப்படி எல்லாம் நடக்கு, ನನಗೆ ಮಾತ್ರ ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ನಡೀತಿದೆ. உலகத்திலே நீ ஒரு ஆள் தான் பிரச்சனை, இந்த பிரச்சனையில் இருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ இதுதான் பிசாசு சொல்லி கொடுக்கிறது. ಅದೇ ಪಿಶಾಚಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஆனா எபிரேயர் 2 கடைசி சொல்லுது, ಎಬ್ರಿಯ 2 ಕಡೆ ಭಾಗ அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாட அனுபவித்தபடியால் ಆತನೇ ಸೋದನೆಗೆ ಒಳಗಾಗಿ சோதனைப்படுகிற எவருக்கும் ಆತನು ಸೋಧಿಸಲ್ಪಟ್ಟ ಯಾರಿಗೂ ಕೂಡ உதவி செய்ய அவர் வல்லவராய், ಆತನು ಸಹಾಯ ಮಾಡಲಿಕ್ಕೆ அவர் வல்லமை உள்ளவர். ಆತ ಸಕ್ತನೇ. எந்த சோதனை வந்தாலும் ಯಾವ ಸೋದನೆ ಬಂದರೂ அவர் அதிலே ஜெயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ಆತನು ಜಯ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಸಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ರಮ್ಯವಾದ ದೇವರ அதே ಮಕ್ಕಳೇ, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:27 நீங்க வாசித்தீங்கன்னா, ಅದೇ ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ வாசிங்க பாப்போம். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். 8:25 வாசிங்க. 25 ஓதி. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே ஆண்டவரே எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவரே எங்களை ரட்சியும். ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡು. நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் அழைக்கிறீர்கள். ನನ್ನನ್ನು ದೇವರೆಂದು ಬೋಧಕರೆಂದು ஆனால் ಕರೀತೀರಾ. மெய்தான், ಆದರೆ ನಿಜವೇ, ஆண்டவர் என்று அழைக்கிறதான நீங்கள் ದೇವರೆಂದು ಕರೆಯುವ ನೀವು என்னுடைய ஆளுகை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளணும். ನನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಯಾವ ರೀತಿ ಆದ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அவருடைய மகத்துவம் என்ன என்பதை அறிந்து கொள்ளணும். ಆತನ ಮಹತ್ವ ಏನೆಂದು அவருக்கு ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளணும். ಆತನಿಗೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಶಕ್ತಿ ಇದೆ ಎಂದು வேதம் ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. சொல்லுகிறது, ಬೇರೆ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, பிரியமானவர்களே, அவர்கள் ஆச்சரியப்பட்டு ಅವರು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟು காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ಅದು சொன்னார். ಗಾಳಿಯನ್ನು ಸಮುದ್ರ ಇತನಿಗೆ ವಿಧೇಯವಾಗುತ್ತದೆ. அவர் ஆண்டவராய் இருக்கும் பொழுது ಆತನು ದೇವರಾಗಿರುವ சகலமும் அவருக்கு கீழ்ப்படியும். ಆತನು ಸಕಲವೂ ವಿಧೇಯತೆ ಆಗುತ್ತದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கீழ்ப்படியுமா கீழ்ப்படியாதா? ವಿಧೇಯತೆ ಆಗುತ್ತದೋ ಇಲ್ಲವಾ? என் பையன் ரொம்ப முரணை. ನಮ್ಮ ಮಗನು ತುಂಬಾ ಕಠಿಣನು. சில பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை கெடுக்கிறது. ಕೆಲವರು ಎತ್ತವರೇ ಮಕ್ಕಳನ್ನು ಕೆಡಿಸುತ್ತಾರೆ. அவன் அடம் பிடிச்சான்னா அவனை நிக்காட்ட முடியாது, அவன் அழுதான்னா அவனை அடக்க முடியாது. இது யார் சொல்லுவாங்கன்னா, பெற்றோர் சொல்ல மாட்டாங்க, வீட்டில் இருக்கிற பாட்டி தாத்தா சொல்லுவோம். ಇದು ಯಾರು ಹೇಳ್ತಾರೆ? ಮನೆಯಲ್ಲಿರೋ ಅಜ್ಜಿ ತಾತ. அது அவன் கேட்டவன ஒரு குஷி அவருக்கு ஒண்ணு. ಅವ್ರು ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ತುಂಬಾ ಖುಷಿ. நம்ம சத்தம் போட்டா வீடே அடங்கும்னா அவனுக்கு. ನಾವು ಶಬ್ದ ಮಾಡಿದ್ರೆ ಮನೆನೇ ಅಡಕವಾಗುತ್ತದೆ. இதுதான் பிசாசுன்னு சொல்லி கொடுக்கிறது. ಇದೇನೇ ಪಿಚಾಚಿ ಹೇಳುತ್ತಾನೆ. இது ஒண்ணும் முடியாது, ಇದು ಏನು ಆಗೋದಿಲ್ಲ. எங்க போனாலும் இது நடக்கும். ಏನು ಹೇಳಿದ್ರು ಏನು ಆಗೋದಿಲ್ಲ. எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர் நமக்கு உண்டு. ಎಲ್ಲವನ್ನೂ ವಿಧೇಯ ಆಗುವಂತೆ ಮಾಡುವಂತ ಸರ್ವಶಕ್ತನಾದ பக்கத்துல உள்ளவங்களை ದೇವರು. பார்த்து பெரியவங்க சின்னவங்க தட்டி சொல்லுங்க பாப்போம். ದೊಡ್ಡವರು ಚಿಕ್ಕವರನ್ನು ತಟ್ಟಿ ಹೇಳಿ, எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தக்கூடிய ஒருவர் உண்டு. ಎಲ್ಲರನ್ನು ವಿಧೇಯ ಮಾಡುವಂತ ಒಬ್ಬರು He ಉಂಟು. is the controller of everything. ಎಲ್ಲವನ್ನು ಆತನ ಅಧೀನಕ್ಕೆ ತರುವಂತ தன்னுடைய ஆதிக்கத்துக்குள் அவரால் கொண்டு வர முடியும். ಆತನ ತನ್ನ ಆಳ್ವಿಕೆಗೆ ಕೊಂಡು அவர் ஆண்டவராய் இருக்கிறபடியால் ಆತನ ದೇವರೇ ಆಗಿರುವ தன்னுடைய ஆதிக்கத்துக்குள் கொண்டு வர அவரால் முடியும். ತಮ್ಮ ಆಳ್ವಿಕೆಗೆ ಆತನ ಕೊಂಡು ಬರಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அவர் அதிகாரம் படைத்தவர் மாத்திரமல்ல, ಆತನ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವನ சகலவற்றையும் ಸಕಲವನ್ನು தன் ஆதிக்கத்துக்குள்ளே அவரால் கொண்டு வர ತನ್ನ முடியும். ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ ಆತನು ಕೊಂಡು இது ಬರುತ್ತಾನೆ. நம்முடைய விசுவாசம் இருக்கணும். ಅದು ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அற்ப விசுவாசிகளே, ಅಪನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರೇ, ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? ಏಕೆ ಸಂಶಯ ಪಟ್ಟು? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ರಮ್ಯಾದ ದೇವರ அவர் ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் என்று நீ தொழுது கொண்டால் ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ நீ ಮಾಡಿದರೆ சொல்ல வேண்டியது என்னன்னா, ನೀನು ಹೇಳಬೇಕಾದರೆ ಏನಂದರೆ, பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், ಸಮಸ್ಯೆ ಇರೋದು ನಿಜವೇ, போராட்டம் இருக்கிறது உண்மைதான், ಹೋರಾಟ ಇರೋದು ನಿಜವೇ, இவன் கற்பாரை போன்றவன் தான், ಇವನು ಬಂಡೆ ರೀತಿಯಾಗಿದ್ದವನೇ, இவன்கிட்ட போனா நீதி கிடைக்காதது உண்மைதான், ಏನು ಹೋಗದವನು ನೀತಿ ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ, அவன் சரியான
நல்லவன் கிடையாது, லஞ்சப்பேர்வழி என்று தெரிஞ்சது உண்மைதான். ಅವನು ಸರಿ ಇಲ್ಲ, ಲಂಚ ತೆಗೆಯೋನು ಗೊತ್ತು. ஆனா என்னோடு இருக்கிறவர் ಅದು ನನ್ನ ಕೂಡ ಇರುವವನು என் ஆண்டவர். ನನ್ನ ದೇವರು. என் ஆண்டவர் ನನ್ನ ದೇವರು எவரையும் தம்முடைய வல்லமையினாலே ಆತನು ಯಾರಾದರೂ ತಮ್ಮ ಶಕ್ತಿಯಿಂದ அடக்க வல்லவராயிருக்கிறார். ಆತನು ವಿಧೇಯತೆ ಮಾಡುವ அவருக்கு மிஞ்சி ஒன்னும் போவாது. ಆತನಿಗೆ ಮುಂದಾಗಿ ಏನು ಹೋಗೋದಿಲ್ಲ. இயேசு என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரிலும் பெரும் காற்று வீசிலும் அல்லேலூயா. 4-5 பேர் தான் கொசு அடிச்ச மாதிரி தெரியுது. இன்னைக்கு பகல் தானே, இது கன்னடத்துல வேண்டாம்ப்பா, எல்லாத்தையும் கன்னடத்துல பேசாதீங்க. தோத்துறோம். அல்லேலூயா. ஆமா, 2-3 தான் கொசு அடி. பாஸ் நல்லா பாடுறாரு. ஓகே, பாடுங்க பாப்போம். இயேசு என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரிலும் பெரும் காற்று வீசிலும் அல்லேலூயா. அவருக்கு மிஞ்சி ஒன்னும் நடக்காது. ಆತನಿಗೆ ಮೇಲಾದದ್ದು ಏನು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அவர் பிரியமானவர்களே, நம்முடைய திராணிக்கு மேலாய் நம்ம சோதிக்க விட மாட்டார். ನಮಗೆ ಶಕ್ತಿಗೆ ಮೀರಿ ಶೋಧನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவருக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குது. ಆತನ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇದೆ. அதனாலதான் ಆದ್ದರಿಂದ பிரச்சனையில கொஞ்சம் லைட்டா இருக்காரு. எப்படி இதை சமாளிக்கிற பார்க்கலான்னு ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ನೀವು ಕಮ್ಮಿ ಆಗಿರ, ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನು ಜಯಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அந்த பிரச்சனையில அவர் மேல விழுந்துட்டேன்னு வையேன், ಆ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಆತನ ಮೇಲೆ இனி என் மக இதுல தாங்க மாட்டான், ಇದು ನನ್ನ மக ಇದನ್ನು இனி ತಡೆಯೋದಿಲ್ಲ, என் மக இதை தாங்க மாட்டான், ನನ್ನ மಗ ಇದು ತಡೆಯೋದಿಲ್ಲ, நானே அதற்காக இறங்குவேன் என்று சொல்லி ನಾನೇ ಆ ಮಗನಿಗಾಗಿ உனக்காக யுத்தம் நடப்பிப்பார். ನಿನಗಾಗಿ ಆತ உன் காரியங்களை ஜெயமா முடிப்பார். ಕಾರ್ಯವನ್ನು ಜಯವಾಗಿ உனக்காய் பரிந்து எல்லாவற்றையும் செய்வார். ನಿನಗಾಗಿ ಎದ್ದು ನಿಂತು ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡುತ್ತಾನೆ. நீ அவரை போல் மாறும்படி ನೀನು ಆತನಾಗಿ ಬದಲಾವಣೆ சில ಮಾಡುವಂತೆ சோதனைகளை உனக்கு அனுமதிப்பார். ಕೆಲವು ಶೋಧನೆಗಳು ನಿನಗೆ உன்னுடைய ಕೊಡುತ್ತಾನೆ. பலன் வலுவடையும்படி ನಿನ್ನ ಬಲವು சில ಹೆಚ್ಚಾಗುವಂತೆ பாடுகளின் வழியாய் கொண்டு போவார். ಕೆಲವು ಬಾಧೆಗಳ ಒಳಗೆ ನಿನ್ನ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. இவர் கையை தொட்டா ரப்பா இருக்கு, ನನ್ನ ಕೈ ಮುಟ್ಟಿದೆ, ರಪ್ಪಾಗಿದೆ. சிஸ்டர் ரொம்ப கோவப்படாதீங்க, ஆனா ஏன் கையை தொட்டு பாருங்களேன், ಅದು ನನ್ನ ಕೈ ಮುಟ್ಟಿ ನೋಡಿ ரொம்ப சாஃப்டா இருக்கும். ತುಂಬಾ காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? இவர் டெய்லி காலையில் ஆன உடனே ஆட்டோ உருன்னு ஓட்டிட்டே இருப்பார். நம்ம கை வெறும் பியானாவையும் பைபிளையும் தான் பிடிக்கும், ஒன்றும் செய்யாது. அதனால கை சாஃப்ட். ಅದರಿಂದ ಕೈ ಸಾಫ್ಟ್ ಆಗಿ. இப்போ இவரை மாதிரி என் கை ஹார்ட் ஆகணும்னா என்ன செய்யணும்? ನನ್ನಂತ ಕೈ ಹಾರ್ಡ್ ಆಗ್ಬೇಕಂತ ಏನ್ ಮಾಡಬೇಕು? ஆடு இல்லை, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடுனாலே டேஞ்சர். ஓகே, தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. கொஞ்சம் வலுவு கிடைக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். ಸ್ವಲ್ಪ ಬಳಸಿ அவரை போல என் கையும் கொஞ்சம் கஷ்டப்படணும். ಅವರಂತೆ ನಮ್ಮ ಕೈ அவரோடு பாடுகள் சகித்தால் ಆತನ ಕೂಡ ನಾವು அவரோடு ஆளுகையும் செய்வோம். ಆತ ನಾವು ಆಳಿಗೆ ಮಾಡುತ್ತೇವೆ. பாடுகளின் வழியாய் தான் பரலோக ராஜ்யம். ಬಾಧೆಗಳ ಒಳಗೆ உலகத்தில் பாடுகள் வரும், ಲೋಕದಲ್ಲಿ வேதனைகள் வரும், ಅದು ಕಷ್ಟ ಬರುತ್ತೆ, சில சோதனைகள் வரும். ಶೋಧನೆಗಳು எதற்கென்று சொன்னால் ಏನಕ್ಕಂದರೆ தேவன் உண்மையில் கோபமாய் இருக்கிறார் என்று அல்ல, ದೇವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೋಪವಾಗಿದ್ದಾನೆ, தேவன் உன்னை தண்டிக்கிறார் என்று அல்ல, ದೇವರು ನಿನ್ನ ದಂಡನೆ இல்லாட்டி பிசாசு கையில உன்னை ஒப்பு கொடுத்து விட்டார் என்று அல்ல. ಪಿಶಾಚಿ ಕೈಲಿ He want to make you as a ruler, உன்னை அவரை போல் அதிகாரம் உள்ளவனாய் மாற்றுவதற்கு, ನಿನ್ನನ್ನು ಕೂಡ ಆತನ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವನಾಗಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡುತ್ತಾನೆ. சகல அதிகாரத்திற்கும் தலைமை வாய்ந்ததான அவர் சகல அதிகாரಕ್ಕೆ உன்னையும் அவருக்குள் பரிபூர்ணப்படுத்தும்படியாய் வாஞ்சிக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಹೊಂದುವಂತೆ வாசிங்க ಬಯಸುತ್ತಾನೆ. கொலோசியர் 2:10 வாசிங்க பாப்போம். ಓದಿ ಕೊಲೊಸ್ಸೆ 2:10 ಓದಿ. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ண அவருக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும்? ನೀವು ಆತನಾಗಿ ಏನು ಮಾಡಬೇಕು சொல்லுங்களேன். ಹೇಳಿ ನೋಡೋಣ. வாய் கொண்டு வந்தவங்க மாத்திரம் சொல்லுங்க, அடமானம் வச்சிட்டு வந்தவங்க சொல்ல வேண்டாம். ಬಾಯಿ ಕೊಂಡವರು ಹೇಳಿ, ಅಡಮಾಣಿಟ್ಟವರು ಇಲ್ಲ. சொல்லுங்க, ಹೇಳಿ. அவருக்குள் நீங்கள் என்ன செய்யணுங்க? ಆತನಲ್ಲಿ ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? பரிபூர்ண அடையணும், ಪರಿಪೂರ್ಣ ಹೊಂದಬೇಕು. நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்குறோம்,
நம்ம பிள்ளைகளுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறோம். ನಾವು ஆனா பூனை, நம்ம வீட்டில் இருக்கிற பூனை அது தான் பிள்ளைகளுக்கு சம்பாதிச்சு வந்து கொடுக்காது. ನಾವು ಮನೆಯಲ್ಲಿರುವ ಬೆಕ್ಕು அது பால் காய்ச்சும் கொடுக்காது. ಹಾಲು ಕಾಯಿಸಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. அது என்ன செய்யும்னா, அது வளர்ந்த உடனே ஒரு எலிய அரை உயிரா அடிச்சு, இது தமிழ் கன்னடத்தில் வேண்டாம்ப்பா, கன்னட ஜனங்களுக்கெல்லாம் புரியும். நம்ம தான் அது கல்யாணம் கெட்டின பிறகும் வீட்டில் மருமகளுக்கு மாமியாருக்கு எதுக்கு சண்டைன்னா, இங்கே இல்லை, நம்ம ஊரில் இல்லை, தமிழ்நாட்டில் இருந்து வந்தவங்க கிட்ட சொல்கிறேன். ஓகே, இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்ன சண்டை தெரியுமா? இது கல்யாணம் கெட்டின பிறகும் ஐயோ கண்ணே சாப்பிடுன்னு அப்படி ஊட்டும் பாருங்க. ಆ ರೀತಿ இந்த பயலும் அம்மிய பார்த்தானே ஆன்னு தரப்பான் பாருங்க. ಈ ರೀತಿ ಅಜಿ ನೋಡಿಸನ இதான் பிரச்சனையே. ಇದೇ ಸಮಸ್ಯೆ. ஆனா பூனை என்ன செய்யும் தெரியுமா? ಅದು ಬೆಕ್ಕು ಏನು ಮಾಡುತ್ತೆ ಗೊತ್ತಾ? குறிப்பிட்ட நாள் வந்த பிறகு ತಕ್ಕ ಸಮಯ ಬಂದಾಗ உன் சோத்தை நீயே தேடு. ನಿನ್ನ ಅಣ್ಣ ನೀನೇ ಹುಡುಕು. முதல்ல பாதி உயிர்ல இருக்கிற எலியை கொண்டு வந்து போடும். ಅರ್ಧ ಜೀವ ಆಗಿರುವ ಎಲಿಯನ್ನು ತಂದು ಹಾಕುತ್ತದೆ. சாப்பிடணும்னா ತಿನ್ನಬೇಕಂದ್ರೆ அந்த எலியை இதுதான் வேட்டையாடணும். ಆ ಇಲಿ ಇದನ್ನೇ ಬೇಟೆಯಾಡುತ್ತದೆ. அது ஓடி போகாது, ಅದು ಓಡಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. அதுக்கு வேண்டியதெல்லாம் அது செஞ்சு வச்சிரும். எலி ಅದು ಬೇಕಾದ பூனை, தாய் பூனை செஞ்சு வச்சிரும். ಅದು ತಾಯಿ ಬೆಕ್ಕು ಮಾಡಿ அது ஓட ஓட இந்த சின்ன பூனை அதை வேட்டையாடும். ಅದು ಓಟ ಚಿಕ್ಕ ಬೆಕ್ಕು காலம் வரும் பொழுது ಅದು ಬರುವಾಗ யாருடைய உதவி இல்லாமலும் அது செய்யும். ಅದು ಯಾರೋ ಒಂದು ಸಹಾಯವಿಲ್ಲದೆ ಅದು ಮಾಡುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சகோதரிகள் உபவாச ஜெபத்துக்கு வாங்க. ಸಹೋದರಿಗಳು ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬನ್ನಿ. பையன் பரீட்சை எழுதிட்டு இப்பதான் வந்திருப்பான். ನನ್ನ ಮಗನು இது கன்னடத்துல பேடாப்பா, என் புள்ள காப்பி குடிக்காம கரைஞ்சு போயிருமே. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. தகப்பன்மார்கள் சொல்லுங்க பாப்போம். ತಂದೆಯರು ಹೇಳಿ. நல்ல தகப்பனாய் ಒಳ್ಳೆ ತಂದೆಯಾಗಿ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ಮಗಳಿಗೆ ಕಲಿಸಿಕೊಡಿ. தாய்மாருங்க சொல்லுங்க பாப்போம். சொல்ல மாட்டீங்க, அது நம்ம தமிழ் கலாச்சாரம் பத்தியெல்லாம் சொல்லுங்க பாப்போம். ಹೇಳಿ ನೋಡೋಣ. நல்ல தாயாய் ಒಳ್ಳೆ ತಾಯಿಯಾಗಿ பிள்ளைகளுக்கு வேண்டியதை கற்றுக் கொடுங்க. ಮಕ್ಕಳಿಗೆ ಬೇಕಾದ್ರೆ ಕಲಿಸಿಕೊಡಿ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்னா தேவன் தம்மை நேசிக்கிறவர்களை ದೇವರು ತಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರಿಗೆ சிட்சிக்கிறார். ಶಿಕ್ಷೆ ಮಾಡುತ್ತಾರೆ. சிட்சை என்றால் என்ன? ಶಿಕ್ಷೆ ಅಂದರೆ செய்ய முடியாத கடினமான காரியத்தையும் ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕಠಿಣವಾದ சீராய் செய்யும்படியாய் ಅದು ಸರಿಯಾಗಿ ಮಾಡುವಂತೆ கற்றுக் கொடுப்பதுதான் சிட்சை. ಅದು ಕಲಿಸಿಕೊಡುವುದೇ எந்த சிட்சையும் ಯಾವ ಶಿಕ್ಷೆಯು தற்போது கஷ்டமாக தான் இருக்கும். ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟವಾಗಿ ஆனா அதை பழக்கிக் கொள்ளும் பொழுது ಅದು ಅಭ್ಯಾಸ அது ಆಗುವಾಗ நமக்கு மேன்மையை உண்டாக்கும். ಅದು ಉನ್ನತ புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ಮಾತ್ರ ಕರಗಳ ತಟ್ಟಿ அது வரைக்கும் விசுவாசத்தை குறித்து ಅಲ್ಲಿ ಗಂಟ ನಂಬಿಕೆ இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதிக்கிறார். ಯೇಸು ಆದವರು ತಮ್ಮ ಶಿಷ್ಯರಿಗೆ ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா படகுல ஏறும் பொழுது ಅದು ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತುವಾಗ காற்று எழும்புகிறது, ಗಾಳಿ ಬರುತ್ತದೆ, அலைகள் எழும்புகிறது. ಅಲೆಗಳು ಬರುತ್ತಾರೆ. இவரோ நித்திரை செய்தவராயிருந்தார். ಈತನು ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அவர்கள் சொல்லுகிறார்கள், ಆತನು ಹೇಳುತ್ತಾರೆ, அவங்களுக்கு தெரியுது அவர் ஆண்டவர் தான். ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿರೋ ದೇವರೇ ಅಂತ. ஆனாலும் சொல்றார்கள், ಆದರೂ ಕೂಡ ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவரே ದೇವರೇ. யோபின் புஸ்தகம் யோபன புஸ்தகம் 28:25 28:25 வாசிங்க பாப்போம். அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து அது எவ்வளவு வீசணும் என்று நியமிக்கிறார். ಅದು ಗಾಳಿಗೆ ಆತನು ಎಷ್ಟು ಬೀಸಬೇಕು ಅಂತ ನೇಮಿಸುತ್ತಾನೆ. இப்போ நம்ம ஃபேன் பார்த்தா அதுக்கு ஒரு ரெகுலேட்டர் வச்சிருக்கு. ಅದು ಫ್ಯಾನ್ ನೋಡಿ ಒಂದು ರೆಗ್ಯುಲೇಟರ್ ಇಟ್ಟಿದೆ. அந்த ரெகுலேட்டர் இருக்குன்னு சொன்னா ಆ ರೆಗ್ಯುಲೇಟರ್ ಏನಕ್ಕಂದರೆ செல்லவங்களுக்கு பிளேன்ல பறக்கிற மாதிரி காத்து பர்றன்னு அடிச்சிட்டே இருக்கணும். ಕೆಲವು ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ಹೋಗುವಂತೆ ಗಾಳಿ ಬೀಸ್ತಾನೆ ಇದೆ. ஓகே, இன்னைக்கு பாஸ்டர் வந்திருக்காங்க, விளக்கம் ஜாஸ்தி கொடுக்க மாட்டாங்க. ஓகே, தோத்துறோம். சிலவங்களுக்கு கொஞ்சம் காத்து அடிச்சாலும் உடனே குளிர் வந்துடும். ಕೆಲವರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಗಾಳಿ ಬೀಸಿದ್ರೆ ಚಳಿ ಬಂದಿರ್ತದೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா? கர்த்தர் நாமಕ್ಕೆ மகிமை அப்ப இந்த காற்று வேகமாய் அடிக்கிறதையும் குறைவாய் அடிக்கிறதையும், ಈ ಗಾಳಿಯನ್ನು ವೇಗವಾಗಿ ಬೀಸುವುದು ಸ್ವಲ್ಪವಾಗಿ இந்த ಬೀಸುವುದು ரெகுலேட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுகிறது, அதை ஆளுகை செய்கிறது. ರೆಗ್ಯುಲೇಟರ್ ಅದನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡ್ತಾ ಮಿತಿಯಾಗಿ அதை போலதானே ಅದೇ ರೀತಿಯಾಗಿ காற்று நன்றாய் அடிப்பதற்கும் ಗಾಳಿ ಚೆನ್ನಾಗಿ ಬೀಸುವುದು, மெல்லிய காற்று அடிப்பதற்கும் மெல்லிಗೆ ಗಾಳಿ ಬೀಸುವುದು, தேவன் தாமே அந்த காற்றுக்கு அழுத்தத்தை நிர்ணயிக்கிறவராய் இருக்கிறார். ಆ ಗಾಳಿಗೆ ಮಿತವನ್ನು ನೇಮಿಸುತ್ತಾನೆ. அவர் எப்பேற்பட்ட
எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் பாருங்க. ಅದು ಯಾವ ರೀತಿಯಾದ ಶಕ್ತನು ನೋಡಿ. நமக்கு வேண்டிய தென்றல் காற்றையும் அவரால் கொண்டு வர முடியும். ನಮಗೆ ಬೇಕಾದ ತಂಗಾಣಿ ಗಾಳಿಯನ್ನು ತರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நம்மை சீர்திருத்தும்படியான சுழல் காற்றையும் அவரால் உண்டாக்க முடியும். ನಮ್ಮನ್ನು ಸರಿ ಮಾಡುವ ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ಕೂಡ ಆತನು ಮಾಡಲಿಕ್ಕೆ 25வது வசனத்தை வாசிங்க. 25 ಓದಿ. அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து மலைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோட கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, வேதம் ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, காற்றுக்கு அதோடைய நிறத்தை அதோடைய மெஷர்மென்ட்டை கொடுக்கிறார். ಗಾಳಿಗೆ ಅದನ್ನು ಅಳತೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. மழை வரும்போது அந்த மழை எவ்வளவு பெய்யணும்ன்ற திட்டத்தையும் கொடுக்கிறார். ಆತನು ಮಳೆ ಬರುವಾಗ ಅವರಿಗೆ ಎಷ್ಟು ಮಳೆ ಬರಬೇಕಂತ எவ்வளவு டிஎம்சி மழை வரணும்னு அவரே நிர்ணயிக்கிறார். ಅವರಿಗೆ ಎಷ್ಟು ಮಳೆ ಬರಬೇಕಂತ ಆತನೇ ಆಜ್ಞೆ ಮಾಡುತ್ತಾನೆ. இடி விழும் பொழுது, மின்னல் வரும் பொழுது, ಸಿಡಿಲ್ ಬರುವಾಗ அந்த மின்னல் எந்த வழியில போகணும் என்றும் அவரே நிர்ணயிக்கிறார். ಆ ಸಿಡಿಲು ಯಾವ ರೀತಿ ಹೋಗಬೇಕಂತ ಆತನೇ காரணம் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ಆತನ ಕಾರಣ அவர்தான் நம்ம ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். ಆತನೇ ನಮ್ಮ ದೇವರು. ஆண்டவர் என்று சொன்னால் என்ன? ದೇವರು ಅಂತ ಹೇಳಿದರೆ அவர் எல்லாவற்றுக்கும் மேல் அதிகாரம் உள்ளவர். ಆತನ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೇಲೆ எல்லாம் அவருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டதா இருக்கிறது. ಎಲ್ಲವೂ ಆತನ அவருடைய ஆதிக்கம், அவருடைய ஆளுகையில் அனுமதி இல்லாமல் ಆತನ ಆಳ್ವಿಕೆ தலைமுடி ஒண்ணு கூட கீழே விழாது. ನಿನ್ನ ತಲೆ ಕೂದಲು ಒಂದು ಕೂಡ ಕೆಳಗೆ ಬೀಳುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒண்ணும் நடக்காதுங்க. ಏನು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. அவருடைய அனுமதி இல்லாம ಆತನ ಅಪ್ಪಣೆ ಇಲ್ಲದೆ ஒண்ணுமே உங்களுக்கு நடக்காது. ಏನು ನಿಮಗೆ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. அனுமதித்து வைத்திருக்கிறார் என்றால் ಆತನ ಅಪ್ಪಣೆ ಮಾಡಿ அவர் உங்களை நேசிக்கிறார். ಆತನ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ அவர் ಅನುமதிக்கிறார் என்று சொன்னால் ಆತನ ನಿಮ್ಮನ್ನು ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறார். ಆತನ ನಿಮ್ಮನ್ನು அவர் உங்களை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் ಆತನ ನಿಮ್ಮ ಮೇಲೆ பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு மேன்மையானதை வைத்திருக்கிறார். ಬರುವ ಕಾಲದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಉನ್ನತವಾದದ್ದನ್ನು ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ಅಂಗೀಕಾರ ಮಾಡೋರು ಮಾತ್ರ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, எனக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி, நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றி என் துன்பங்களை இன்பமாக மாற்றினி, தீமைகளை நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி, நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. வேதம் சொல்லுது, ವೇದವು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, அவர் அதட்டின மாத்திரத்திலே ಆತನು ಗದರಿಸಿದ ಕೂಡಲೇ 8:26 சொல்லுது பாருங்க. 8:26 ಹೇಳ್ತಾ ಇದೆ ನೋಡಿ. வாசிங்க மத்தேயு 8:26. அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? வாசிங்க. அதற்கு அவர் உடனே விசுவாசிகளே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ಕೂಡಲೇ ತುಂಬಾ ಶಾಂತ ಉಂಟಾಗಿತ್ತು. அவர் சொன்ன உடனே, ಆತನು ಹೇಳಿದ ಕೂಡಲೇ உடனே ಕೂಡಲೇ மிகுந்த அமைதி உண்டாயிற்று. ತುಂಬಾ ಶಾಂತಿ ಉಂಟಾಗಿತ್ತು. ಕಾರಣ திராணிக்கு மேல் அவர் சோதிக்கிறவர் அல்ல. ಸತ್ತಿಗೆ ಮೀರಿ ಶೋಧನೆ அவரை ಮಾಡುವವನಲ್ಲ. ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது, ಆತನ ದೇವರೆಂದು ಕರೆಯುವಾಗ, பிரியமானவர்களே, அவர் அதிகாரம் படைத்தவர் மாத்திரமல்ல, ಪ್ರಿಯವಾದವರೇ, ಆತನ ಅಧಿಕಾರ ಹೊಂದಲು ಮಾತ್ರ காற்றுக்கும் கடலுக்கும் பாதையை மின்னலுக்கும் பாதையை நிர்ணயித்து வைத்திருக்கிற தேவன். ಆತನ ಗಾಳಿಗೂ ಸಿಡಿಲಿಗೂ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಆತನ ನಿರ್ಣಯ ಮಾಡಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ஏற்ற காலம் நீ அந்த ரேங்குக்கு வந்த பிறகு, ಅದು ತಕ್ಕ ಸಮಯಕ್ಕೆ ಆ ರಾಕಿಗೆ ಬರುವಾಗ, நீ ஏற்ற வண்ணமாய் உருவாக்கப்பட்ட பிறகு, ನೀನು ತಕ್ಕ ಸಮಯಕ್ಕೆ ರೂಪಿಸುವಾಗ, அவர் உன்னை பிரியமானவர்களை சோதிக்கும் போது அதற்கு ஏற்ற தகுதி உனக்குள் வந்த பிறகு, ಆತನ ನೀನು ಶೋಧನೆ ಮಾಡುವಾಗ ಅದು ತಕ್ಕ ಆ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಬರುವಾಗ,
அதுக்கு பிறகு உனக்கு வேதனை அனுமதிக்க மாட்டார். ಅದಕ್ಕೆ ನಂತರ ನಿನಗೆ ಆ ಬಾಧೆಗಳು உனக்கு ಅನುಭವಿಸೋದಿಲ್ಲ, போராட்டத்தை அனுமதிக்க மாட்டார். ಹೋರಾಟವನ್ನು ಅನುಭವಿಸೋದಿಲ್ಲ. when you became pure gold, சுத்த பொன்னாய் நீ மாறின பிறகு, ನೀನು ಚೊಕ್ಕ ಬಂಗಾರವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗುವಾಗ அப்பப்ப காதுல இருந்து அவுத்து திருப்பியும் கொண்டு போய் நெருப்புல போட்டு பார்க்க மாட்டேன். ಅವಾಗ ಕಿವಿಲಿನ ಬಿಚ್ಚು ಬೆಂಕಿಲಿ ಹಾಕಿ ನೋಡುವುದಿಲ್ಲ. அந்த ஸ்தானத்துக்கு வந்த பிறகு சோதனை முடிஞ்சாச்சுன்னு அர்த்தம். ಆ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಂದಿರೋ ಕೂಡ ಶೋಧನೆ ಮುಕ್ತವಾಗಿ ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது ಅದು ಒಂದನೇ ದಿನ நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், ನೀನು ಮಾಡಬೇಕಾದ ஆண்டவரே உம்முடைய அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்காது, ನೀನು ಅನುಮತಿ ಇಲ್ಲ ನನ್ನ ಜೀವನ ಏನು ನಡೆಯಬಾರದು. இன்னும் என்னை உருவாக்கும் ஆண்டவரே. ದೇವರು ಇನ್ನೂ ನನ್ನನ್ನು நீர் என்னக்காக என்னை தெரிந்து கொண்டீரோ, ನಾನು ಏನಕ್ಕಾಗಿ எதற்காக என்னை அழைத்தீரோ, எதற்காக என்னை வேர்பிரித்தீரோ, எதற்காக என்னை ரட்சித்தீரோ, என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் ನನ್ನನ್ನು ಬಗ್ಗೆ ನೀನು பூர்ணமா என்னில் நிறைவேறும்படிக்கு ಅದು ಪೂರ್ಣವಾಗಿ ನೆರವೇರಲಿ நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ನನ್ನ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. இதுதான் நம்ம மனசு இருக்கணும். ಇದೇ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿರಬೇಕು. இந்த மனசு நமக்குள்ள இருந்து விட்டால், ಈ ಮನಸ್ಸು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ, when we declare him as our God, அவர் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி நாம் எண்ணும் பொழுது, ನಾವು ಆತನ ದೇವರೆಂದು ನಾವು ಎಣಿಸುವಾಗ ஒருபோது நம்மளை விட மாட்டார். ಆತನ ಒಂದು ಕಾಲವೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை ಕರ್ತನ உண்டாவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. மத்தேயு எழுதின சுவிசேஷம், ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ, ஸ்தோத்திரம் மன்னிக்கணும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:42. ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 24:42. உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகையிலே வருவார் என்று உங்கள் ஆண்டவர் இந்த நாளில் வருவார் என்று நீங்கள் நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். விழித்திருங்கள். ಎಚ್ಚರವಾಗಿರಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதிகாரம் படைத்தவர், ಅಧಿಕಾರ ಹೊಂದಿದವನು, சகலவற்றையும் தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிறவர், ಸಕಲವನ್ನು ತನ್ನ ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟವನು. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನಮ್ಮೆಯವರ ದೇವರ அந்த தேவனாகிய கர்த்தர் ನಮ್ಮ ದೇವರಾದ ಕರ್ತನು அவர் ஆளுகை செய்யும்படியாய் வரப்போகிறார். ಆತನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ அவர் ಬರುತ್ತಾನೆ. வருவதற்கு முன்பாக ಆತನ ಬರುವುದಕ್ಕೆ நீ ಮುಂಚಿತವಾಗಿ விழித்திருக்க வேண்டும். ನೀವು ಎಚ್ಚರವಾಗಿರಬೇಕು. ஆண்டவரே என்று கூப்பிடுகிறது நல்லதுதான், ದೇವರೇ ಎಂದು ಕರೆಯುವುದು ನಿಜವೇ. நான் அவர்தான், ನಾನು ಆತನೇ. நீங்கள் சொன்னது மெய்தான், ನೀವು ಹೇಳಿರೋ ನಿಜವೇ. நான் ஆண்டவர் தான். ನಾನು ದೇವರೇ. ஆனால் ಆದರೆ உங்கள் ஆண்டவர் வரும் பொழுது ನಿಮ್ಮ ದೇವರು ಬರುವಾಗ நீங்க ரெடியா இருக்கணும். ನೀವು ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் வரும்போது நம்ம ரெடியா இருக்கணும். ದೇವರು ಬರುವಾಗ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. ரெடியா இல்லைன்னா தான் ப்ராப்ளமே. ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿಲ್ಲದೆ ಸಮಸ್ಯೆ. அவரை கூப்பிடுறது பெருசு இல்ல, அதை ಕರೆಯೋದು ದೊಡ್ಡದಲ್ಲ. அவர் நம்மிடத்தில் வரும்பொழுது நாம் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ಆತ ನಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ ನಾವು அவர் ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕು. நம்மிடத்தில் காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இருக்கும்போது நாம் விழிப்புள்ளவர்களா இருக்கணும். ಆತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಿದ್ಧವಾಗಿ ಇರಬೇಕು. ನಾವು ಎಚ್ಚರ அவருக்குரிய கணம் என்ன? ಆತನಗುಳ್ಳ அவர் ಗಣವೇನು? விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றுவதிலே ಆತನ ಇಷ್ಟಪಡುವಂತ நாம் ಕಾರ್ಯವನ್ನು விழிப்புள்ளவர்களா இருக்கணும். ನಾವು ಎಚ್ಚರ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை ಕರ್ತನ உண்டாவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நாம் அவரை ஆண்டவர் என்று பின்பற்றுகிறோம். ನಾವು ದೇವರೆಂದು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇವೆ. காரணம் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறவர். ನಮಗೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. நாம் அவரை ஆண்டவர் என்று பின்பற்றுகிறோம். ನಾವು ದೇವರೆಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. நமக்கு விரோதமாய் வருகிறது ஒன்றும் அவருடைய அனுமதி இல்லாமல் நம்மிடத்தில் வருவதில்லை. ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರುವುದು ಆತನ ಅಪ್ಪಣೆ ಇಲ್ಲದೆ ಬರುವುದಿಲ್ಲ. நாம் அவரை ஆண்டவர் என்று பின்பற்றுகிறோம். ಆತನ ದೇವರೆಂದು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇವೆ. ஏனென்று சொன்னால் அவர் நமக்காக ஒரு பெரிய யோசனையை வைத்திருக்கிறார். ಆತ ನಮಗಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಯೋಚನೆ ஒரு ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. பெரிய ராஜ்யத்தை ಒಂದು வைத்திருக்கிறார். ದೊಡ್ಡ ರಾಜ್ಯವನ್ನು ஒரு ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. பெரிய மகிமையின் நம்பிக்கையை வைத்திருக்கிறார். ನಾವು ದೊಡ್ಡ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ಅದು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ எப்பொழுதும் ಆಯತ್ತமாய் இருக்க வேண்டும். ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை ಕರ್ತನ உண்டாவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நீங்கள் ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்களே, ಆದರೆ ನೀವು ದೇವರೆಂದು அவர் ಹೇಳುತ್ತೀರಲ್ಲ, வரும் பொழுது ಆತನು ಬರುವಾಗ நீங்கள் அஜாக்கிரதையா இருக்காதீர்கள், ನೀವು ಜಾಗೃತಿ ಇಲ್ಲದಾಗಿರಬೇಡಿ. விழிப்புள்ளவர்களாயிருங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை ಕರ್ತನ உண்டாவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ லூக்கா ಉಂಟಾಗಲಿ. எழுதின சுவிசேஷம் ಲೂಕ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 21:36 சொல்லுது. 21:36 வாசிங்க பாப்போம். ಓದಿ. லூக்கா 21:36 கடைசி. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி
எப்பொழுதும் ஜெபத்திலே விழித்திருங்கள். ಯಾವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಎಚ್ಚರವಾಗಿರಿ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ உங்கள் ஆண்டவர் எந்த நாளிலே ನಿನ್ನ ದೇವರು ಯಾವ எந்த சமயத்தில் வருகிறார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ನಿಮಗೆ ತಿಳಿಯದೇ ಇದೆ. கட்டிலிலே 2 பேர் படுத்துக் கொண்டிருப்பார்கள். ಕಟ್ಲೆಯಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಜನ ಮಲ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். ಒಬ್ಬರು ಎಟ್ಟಲ್ಪಡ್ತಾರೆ, ಒಬ್ಬರು ಕೆಳಗೆ ಬೀಳುತ್ತಾರೆ. வயலிலே 2 பேர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ಹೊಲದಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், இன்னொருவர் கைவிடப்படுவார். ಒಬ್ಬರು ಎಟ್ಟಲ್ಪಡ್ತಾನೆ, ಒಬ್ಬರು ಕೈ ಬಿಡಲ್ಪಡ್ತಾನೆ. 2 பேர் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ಇಬ್ಬರು ಇದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர்கள் கைவிடப்படுவார். ಒಬ್ಬರು ಎಟ್ಟಲ್ಪಡ್ತಾನೆ, ಒಬ್ಬರು ಕೈ ಬಿಡಲ್ಪಡ್ತಾನೆ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. உங்கள் ஆண்டவர் எந்த சமயத்தில் வருகிறாரோ ನಿಮ್ಮ ದೇವರು ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ நீங்கள் ಬರ್ತಾರೋ அதை அறிந்து வைத்திருந்தால் ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡರೆ நிச்சயமாய் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಎಟ್ಟಲ್ಪಡುತ್ತೀರಿ. ஆனபடியால் விழித்திருங்கள். ಆದ್ದರಿಂದ ಜಾಗೃತಿಯಾಗಿರಿ. 3 காரியம் சொல்லப்படுது. ಈ 3 ಕಾರ್ಯ ಹೇಳುತ್ತಾರೆ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் பொழுது ಇವುಗಳೆಲ್ಲ ಸಂಭವಿಸುವಾಗ நீங்கள் இந்த காலத்தை அறிந்து கொள்ளும்படி ಈ ಕಾಲವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ஜெபத்திலே விழித்திருங்கள். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಎಚ್ಚರವಾಗಿರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை ಕರ್ತನ உண்டாவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. செத்த பிணத்தை தின்னுகிறவன் ಸತ್ಯದ ಹೆಣವನ್ನು ತಿನ್ನುವವನು தெய்வம் என்று வழிபடுகிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். ದೇವರು ಎಂದು ಹೇಳುವ ಕಾಲಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. அவைகளை பின்பற்றுகிறவனே ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற ஒரு காலத்துக்குள் வந்திருக்கிறோம். ಅವನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವನೇ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬೇಕೆಂಬ ಒಂದು ಕಾಲಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. உலகம் பயங்கரத்திற்குள் கடந்து செல்ல இருக்கிறது. ಲೋಕವು ಭಯಂಕರಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದೆ. இவைகளை அறியும் பொழுது இவைகளுக்காக ஜெபத்தில் விழித்திருங்கள். ನೀವು ಇದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಎಚ್ಚರವಾಗಿ. இன்னும் கேடானவைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ಇನ್ನು ಕೇಡಾದವುಗಳೆಲ್ಲ ಬರುತ್ತಾ ಇದೆ. பொல்லாப்பெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ಎಲ್ಲಾ ಕೇಡುಗಳು ಬರುತ್ತಿದೆ. எல்லாருக்கும் தெரியும். ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. மிஞ்சின பொல்லாப்பு உங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதற்கு ಹೆಚ್ಚಿನ ಕೇಡು ನಿಮಗೆ ಕೇಡು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ஜெபத்திலே விழித்திருக்கிறவர்களாயிருங்கள். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಎಚ್ಚರವಾಗಿರಿ. வருகிற தேவ கோபாக்கினையிலிருந்து ಬರುವಂತ ದೇವರ ಕಾರಣ ಆತನೇ ನಿಮ್ಮ ದೇವರು. அந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். ಆ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಬದಲೇ ಮಾಡುವರಿಗೆ வேதம் ಸಾಧ್ಯ. சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, லோத்து எடுத்துக்கொள்ளுகிற படம் மட்டும் ಲೋಟನ್ನು ಎಟ್ಟಲ್ಪಡುವ ಗಂಟಾಲು வாசிங்களேன். லூக்கா 17:29 வாசிங்க. 29 வாசிங்க. லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கிச்சு. ಆಕಾಶದಿಂದ ಬೆಂಕಿ ಬಂದಿತ್ತು. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான், ಸಭೆ ಎಟ್ಟಲ್ಪಟ್ಟ ನಂತರ உலகத்தின் மேல் தேவ கோபாக்கினை ஊற்றப்படணும். ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರ ಕೋಪವು ಬರುತ್ತದೆ. நம்ம செட்டை அடிச்சு மேல பறந்த பிறகுதான் ನಾವು ರೆಕ್ಕೆ ಹೊಡೆದು ಮೇಲೆ உலகத்துல பயங்கர சம்பவம் நடக்கணும். ಲೋಕದಲ್ಲಿ ಭಯಂಕರವಾದ ಸಂಭವ ನಡೀತಿದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் வெயில் படலாமா? வெயிலே இல்லை, ಬೆಗಿಸಲೇ ಇಲ್ಲ. இன்னும் கொஞ்சம் 7 மடங்கு நிறைய வெயில் வரட்டு. ಇನ್ನು 7 ಪಟ್ಟು ಬಿಸಿಲು ಬರಲಿ. என்னோட இருக்கிறவங்க கையை வைத்துங்க பாப்போம். ನನ್ನ ಕೂಡ பாருங்க எத்தனை ரசிகர் எனக்கு இருக்காங்க பத்தியெல்லாம். ಎಷ್ಟು எதுக்கு கையை தூக்கினாலும் கையை தூக்கிறோம். ಏನಕ್ಕೆ ಕೈ ಎತ್ತನ ಕೈ ಎತ್ತುತ್ತಾರೆ. இந்த வெயிலே தாங்க முடியல, நீ 7 வெயில் அடிச்சா எப்படி? ಈ ಬಿಸಿಲೇ ತಡೆಯಕ್ಕಾಗಲ್ಲ, ಇನ್ನು 7 ಪಟ್ಟು ಬಿಸಿಲು ಬಂದ್ರೆ ಹೆಂಗೆ? அக்கினியும் கந்தகமும் எரியறதுக்கு முன்னால நம்ம பறந்து போயிடணும். ಬೆಂಕಿಯು ಗಂಧಕ ಉರಿಯೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ லோத்து வெளியே போன பிறகுதான் ಲೋಟನು ಈಚೆ ಹೋಗಿದ ಕೂಡಲೇ பூமி மேல் அக்கினியும் கந்தகம் வந்து விழுந்தது. ಭೂಮಿ ಮೇಲೆ ಬೆಂಕಿಯು ಗಂಧಕ ಬಂದು ಬಿಡಿತು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறாரு, ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, இதற்கு அவர் வரும்பொழுது தகுதி உள்ளவர்களா இருக்கணும். ಆತನು ಬರುವಾಗ ನಾವು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அது வருவதற்கு முன்பாக நீங்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளணும். ಅದಕ್ಕೆ ಬರೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನೀವು ಅದರಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அந்த காலத்தை அறிந்து கொள்வதற்கு ಕಾಲವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ வேண்டிய ஞானம் உங்களுக்கு வேண்டாம். ಬೇಕಾದ ಜ್ಞಾನ ಬೇಕು. ஆனபடியால் ஜெபத்திலே விழித்திருங்க. ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಚ್ಚರವಾಗಿ. கர்த்தர் இந்த ஞானத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ಕರ್ತನು ಈ ಜ್ಞಾನವನ್ನು ಅಬ್ರಾಮಕ್ಕೆ ಕೊಡ್ತಾನೆ. ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாரு, ಅಬ್ರಾಮ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, சோதோம் குமாராவின் பாவங்கள்
வானத்தை வந்து எட்டிற்று. ಸೋದೋಮರ ಗೋಪುರ ಪಾಪವು ಆಕಾಶವನ್ನು ಮುಟ್ಟಿತ್ತು. ஆனபடியாலே ಆದ್ದರಿಂದ நாங்க அதை விசாரிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ನಾವು ಅದನ್ನು ವಿಚಾರಣೆ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. ஆபிரகாம் உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ಅಬ್ರಾಮ ಕೂಡಲೇ ಪ್ರಾರ್ಥನೆ வேதம் ಮಾಡಿದನು. சொல்லுகிறது, ದೇವರು ಹೇಳಿದರು, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே ಆದಿಕಾಂಡ 18:27ನೇ ವಾಕ್ಯ. வாசிங்க பாப்போம். அப்பொழுது ஆபிரகாம் பிரயத்தனமாக இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச நான் ஆண்டவரோடு பேச துணிகிறேன். ನಾನು ದೇವರ ಸಂಗಡ ಮಾತನಾಡಕ್ಕೆ ಮುಂದೆ 50 ಬಂದಿದ್ದೇನೆ. நீதிமானில் இருந்தால் அதை அழித்து போடுவீரோ? 50 ಜನ ನೀತಿವಂತರಿದ್ದರೆ ಅದನ್ನು ನಾಶ 40 பேர் இருந்தால் அழித்து போடுவீரோ? 40 ಇದ್ದರೂ ನಾಶ ಮಾಡಿದ್ದೀರಾ? உனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ನಿನಗೆ ಒಂದು ದೇವರಿದ್ದಾರೆ. தேசத்தில் அழிவு வராதபடிக்கு, ದೇಶದಲ್ಲಿ ನಾಶನ ಬರದಂತೆ, தேசத்தில் நாசம் வராதபடிக்கு, ದೇಶದಲ್ಲಿ ನಾಶ ಬರದಂತೆ, தேசம் துன்மார்க்கனினால் ஆளுகை செய்யப்படாதபடிக்கு, ದೇಶವು ದುರ್ಮಾರ್ಗ ಕೈಯಲ್ಲಿ ಆಳಿಕೆ அக்கிரமங்கள் ಮಾಡದಂತೆ, தலைவிரித்து ஆடாதபடிக்கு, ಆ ಅಕ್ರಮಗಳು ದ್ರೋಹಗಳು எல்லாவற்றுக்கும் மேலாய் அதிகாரம் படைத்த ஒருவர் உண்டு. ಎಲ್ಲಾತಕ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳ எல்லா ஆளுகைக்கும் மேற்பட்ட ஒருவர் உண்டு. ಎಲ್ಲ ಆಳ್ವಿಕೆಗೆ ಮೇಲ್ಪಟ್ಟ அவர்தான் ஆளுகை செய்கிற ஆண்டவர். ಆತನೇ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ದೇವರು. அவருக்கு முன்னால ஆபிரகாம போல நம்ம நிக்கணும். ಆತನಿಗೆ ಮುಂದಿತವಾಗಿ ಅಬ್ರಾಮ ಅಂತೆ ನಾವು ನಿಲ್ಲಬೇಕು. அப்ப நம்ம எஸ்கேப் ஆகலாம். ಆವಾಗ ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேசத்துக்காக நம்ம நிப்போமா? ದೇಶಕ್ಕಾಗಿ ನಿಲ್ಲೋಣ. சிலவங்களுக்கு நியூஸ் பேப்பர் மாதிரி ஏதாவது பேசணும். ಕೆಲವರಿಗೆ ನ್ಯೂಸ್ ಪೇಪರ್ ರೀತಿಯಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಬಹುದು. பாருங்க, பெங்களூர்ல அந்த ஹோட்டல்ல தின்ன போற இடத்துல அவன் ரவை இட்லியை வச்சு பாருங்க, தூங்கின கண்ணெல்லாம் விழிச்சு பார்க்க சொன்ன உடனே. ஓகே, ரவை இட்லியை தின்னுட்டு சட்னி எல்லாம் முடிச்சிட்டு மற்ற எல்லாருக்கும் வெடிகுண்டை வச்சுட்டு போயிட்டான். ಅವನು ರವೆ ಇಡ್ಲಿ ಎಲ್ಲ ತಿನ್ಬಿಟ್ಟು இதை கன்னடம் வேண்டாம்ப்பா. ஓகே, இதை நம்ம பேசுவோம். எதுக்காக பேசுவோம்? அரை கிளாஸ் டீ குடிக்கிறதுக்காக பேசலாம், இல்லாட்டி கொஞ்சம் நேரம் போக்கட்டும்னு பேசலாம். ஆனால் உண்மையாக பாரம் இருந்தால் அது நடக்காதபடி நம்ம என்ன செய்யணும்? தடை பண்ணணும். ನಾವು ಅಡ್ಡಿ ಮಾಡಬೇಕು. தடை பண்ணுகிறவர் நம்மோடு இருக்கிறார். ಅಡ್ಡಿ ಮಾಡುವವರು ನಮ್ಮ ಕೂಡ ಇದ್ದಾರೆ. தெசலோனியர்களுக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், ಟೆಸಲೋನಿಕೆ ಬರುವಾಗ ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾನೆ, தடை செய்கிறவன் இருக்கிற வரைக்கும் ಅಡ್ಡಿ ಮಾಡುವ ಇರಗಂಟ அக்கிரமக்காரன் ದ್ರೋಹಿಗಾರನು பூமியிலே வெளிப்பட மாட்டான். ಅವನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. நம்மகிட்ட தடை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಅಡ್ಡಿ ಮಾಡೋರ್ಗೆ ಒಬ್ರು ಇದ್ದಾರೆ. எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறவர். ಎಲ್ಲವನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿ ನಡೆಸುವ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மந்திரத்தையும் அவர் கட்டுப்படுத்துவார். ಆತನು ಮಂತ್ರವನ್ನು மனுஷ தந்திரத்தையும் அவர் கட்டுப்படுத்துவார். ಮಂತ್ರ ತಂತ್ರಗಳನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡುತ್ತಾನೆ. நம்ம ரொம்ப சிறப்பா வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்புறோம். ನಾವೆಲ್ಲ ವಾಟ್ಸ್ಆಪ್ ಎಲ್ಲ ಕಳಿಸುತ್ತೇವೆ. ஆமா, அந்த மிஷினும் பண்றவன் அவன் தான், மிஷின்ல மாத்தி விடுறவன் அவன் தான், அதுவும் அவன் தான், இது அவன் தான் சொல்றோம். ಅದು ಇವನೇ ಇದು ಇವನೇ ಅಂತ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. நம்மகிட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ನಮ್ಮ ಕೂಡ ಒಂದು ದೇವರು ಉಂಟು. அகில உலகத்தையும் ஆளுகை செய்கிறவர், ಎಲ್ಲ ಸಕಲವನ್ನು எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடியவர், ಎಲ್ಲವನ್ನು எல்லாவற்றையும் தம்முடைய திவ்ய வல்லமையினால் செயல்படுத்தக்கூடியவர். ಎಲ್ಲವನ್ನು ತಮ್ಮ ಅಷ್ಟರಿಂದ ಕ್ರಿಯೆ அவர் ಮಾಡುತ್ತಾನೆ. வரும் முன்பாக ಆತನು ಬರುವುದಕ್ಕೆ சபை ಮುಂಚಿತವಾಗಿ விழித்திருப்பது நல்லது. ಸಭೆ ಎಚ್ಚರವಾಗಿರೋ ಒಳ್ಳೆಯದು. என்னோடு இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ನನ್ನ ಕೂಡ ಇರೋರು ಎಲ್ಲರೂ தைரியமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ಹಲ್ಲೆಲೂಯಾ. வரப்போகிற 18வது நாடாளுமன்ற தேர்தலுக்காக, ಬರುವಂತ 18ನೇ ನಾರಾಯಣ ಮಂಡಲ பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக ಚುನಾವಣೆಗಾಗಿ நம்ம ஜெபம் பண்ண போறோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நம்மகிட்ட ஒரு ஆள் இருக்கார். ನಮ್ಮ ಕೂಡ ಮನಸ್ಸನಿದ್ದಾರೆ. அவரை செயல்பட வைக்கலன்னா படகுல பின்னால போய் தூங்கிடுவார். ಅವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡದಿದ್ದರೆ ಅಡಿಗಳಿಂದ ಹೋಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மளுக்கும் அப்படி தானே. ನಮಗೂ ಕೂಡ ಅದೇ ರೀತಿ. இது கன்னடத்தில் வேண்டாம். பிரசங்கம் கேட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வருது. ராத்திரி கட்டில் போட்டு பெட்டு போட்டு பெட்ஷீட் போட்டு அது மேலே படுக்க வச்சா உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. காரணம் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மற்றவங்க பார்த்துட்டே இருந்தால் தூக்கம் வரும். ஓகே, அப்போ நம்மகிட்ட இருக்கிற ஆண்டவரும் கடல்ல, இதெல்லாம் ஆன்லைன் வேண்டாம்பா, கடல்ல தண்ணி கொந்தளிக்காம இருக்கணும்னா காற்று
வராதபடி தேசத்தை காத்துக்கொள்வார். ಮನಲಿಂಗನು ಕೇಡು ಬರದಂತೆ சத்தியம் ಕಾಯುತ್ತಾನೆ. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ಸತ್ಯವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம கிட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ನಮ್ಮ ಕೂಡ ಒಂದು ದೇವರು ಉಂಟು. உலகத்துல பல மனுஷனுடைய பல காரியங்கள் இருக்கலாம். ಲೋಕದಲ್ಲಿ ಹಲವಾದ ಮನುಷ್ಯರು ಹಲವು ಕಾರ್ಯ ஆனா ಇರಬಹುದು. நம்மகிட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ಆದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ದೇವರು ಉಂಟು. அவர் அகிலத்தையும் ஆளுகை செய்கிறவர். ಆತನು ಸಕಲವನ್ನು ಆಳ್ವಿಕೆ வருகிற ಮಾಡುತ್ತಾನೆ. தீமையில் இருந்து காக்கிறவர். ಬರುವಂತ ಕೇಡಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ. எல்லா அதிகாரிகளும் அவரால் தான் உண்டாக்கப்படுகிறார்கள். ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರಿಗಳು ಆತನಿಂದ எல்லாம் அதிகாரமும் அவருடையதுதான் இருக்கிறது. ಎಲ್ಲ ಅಧಿಕಾರವು ಆತನ எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அவருடைய பாத பீடத்தின் கீழ் வைத்திருக்கிறார். ಎಲ್ಲ ಆಳ್ವಿಕೆಯು ಆತನ ಪಾದದ ಕೆಳಗಡೆ ಇದೆ. அவருடைய அவருடைய பாதமாகிய ஆலயத்தின் கீழ் தான் அதை வைத்திருக்கிறார். ಆತನು ಪಾದವಾಗಿರುವ ಆಳೆಯ ಕೆಳಗೆ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. எபேசியர்கள்ல நான் வாசிக்கும் போது பார்க்கிறோம், ಎಫೆಸ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಓದುವಾಗ அவர் ನೋಡುತ್ತೇವೆ. எல்லாவற்றையும் தன் பாத பீடத்தின் கீழ் வைத்திருக்கிறார். ಆತನು ಎಲ್ಲವನ್ನೂ ತನ್ನ ಪಾದದ அவரே ಕೆಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. சபைக்கு தலையா இருக்கிறார். ಆತನೇ ಸಭೆಗೆ ತಲೆಯಾಗಿದ್ದಾನೆ. அப்ப சபையின் பிள்ளைகளாகிய நாம் ಸಭೆಗಿರುವ ಮಕ್ಕಳು ನಾವು வருகிற வெள்ளிக்கிழமை ಬರುವಂತ ಶುಕ್ರವಾರ சொல்லுங்க 2 மணியில இருந்து 8 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணா 8 ಗಂಟೆವರೆಗೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. கர்த்தர் நன்மையானதை நம்ம தேசத்துக்கு தருவார். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிறைய பேர் கை தூக்க முடியல தெரியுமா? ಅನೇಕ ಜನ ಕೈ ಎತ್ತರಿಕೆ ಆಯ್ತಾ ಇಲ್ಲ. ஏன்னா ಯಾಕಂದರೆ டிப்புவை பிடிச்சு கொடுக்கணும்னா வெளியே இருந்து யாரும் வர வேண்டியதில்லை. ಈಚೆಯಿಂದ ಯಾರು அவன் ಬರೋದಿಲ್ಲ. கூட இருக்கிற சிப்பாயே போதும். ಅವನ ಜೊತೆಲಿರುವ ಸಿಪಾಯಿನೇ ಸಾಕು. இயேசுவை பிடிச்சு கொடுக்கணும்னா ಯೇಸುವನ್ನು ಹಿಡಿಕೊಳ್ಬೇಕಾದರೆ எந்த ஒரு மகாராஜாவும் தேவையில்லை. ಯಾವನು ರಾಜನು ಬೇಕಾಗಿಲ್ಲ. பக்கத்துல இருக்கிற யூதாசே போதும். ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಯೂದಾಸೇ ಸಾಕು. நம்ம நாட்டை கெடுக்கணும்னா ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ಕೆಡಿಸಬೇಕಾದರೆ வெளியே இருந்து எவனும் வர வேண்டியதில்லை. வெடி கொண்டு போட ಈಚೆಯಿಂದ ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. விசுவாசிகளாகிய நாமே ஜெபம்னா உட்கார்ந்தா போதும். ನಾವು ವಿಶ್ವಾಸ ಆಗಿರುವ ನಾವೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕುತ್ಕೊಂಡ್ರೆ ಸಾಕು. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೆ ಕೂತ್ಕೊಂಡ್ರೆ ಸಾಕು. ದೇಶದಲ್ಲಿ ಏನೇನು ನಡಿಬೇಕು ಅದೆಲ್ಲ ನಡೆದು ಬಿಡುತ್ತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்படி இப்பமாவது ஒரு கையை தூக்கி போடுங்க பாப்போம். ಇವಾನ ಕೈ ಎತ್ತಿ ಹೇಳಿ ನೋಡೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால உங்களை நம்பி நான் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ನಿಮ್ಮನ್ನ ನಂಬಿ 4 ತಾಸು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿ ಬಂದಿದ್ದೇನೆ. நம்ம ஜெபிப்போம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. வருகிற வெள்ளிக்கிழமை ಬರುವ ಶುಕ್ರವಾರ கல்யாணி நகர்ல இருக்கிற ஒரு சபையிலே ಒಂದು ಕಲ್ಯಾಣ ನಗರದ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ அறிவிப்புல சொல்லி இருக்கிறது. ಅದು ಪರಿಚಯ ಮಾಡುವಾಗ ಹೇಳಿದ್ದೇವೆ. நம்ம போய் ஜெபம் நடத்துவோம். ನಾವು ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நம்ம ஜெபிப்போம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. அவங்க 72 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க. ಅವರು 22 ತಾಸು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. நமக்கு கொரோனா வந்த டைம் கூட நமக்கு வேலைக்கு போகாம நம்ம இருந்ததில்ல. ಅದು ನಾವು ಕೊರೋನಾ ಟೈಮ್ನಲ್ಲಿ ಕೆಲಸ சில ಮಾಡಿದ್ದಿಲ್ಲ. சரித்திர புருஷர்கள் இங்கே உண்டு. ಚೈತ್ರ ಪುರುಷರುಗಳು ಇದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ. வீடை பூட்டி போட்டா கூட அந்த வீட்டு வாசலின் கீழே இருந்து என்ன செஞ்சிருவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. ಅವರು ಮನೆ ಬಾಗಿಲು ಹಾಕಿದರೂ ಕೂಡ ಮನೆ ಕೆಳಗಡೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆமா. ಹೌದು. அதனால அவ்வளவு உழைக்கிற நாம் ಅಷ್ಟು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೇವೆ ನಾವು. நம்ம இந்த நாட்களை தேவனுக்கென்று பிரயோஜனப்படுத்துவோம். ಈ ದಿನಗಳು ದೇವರಿಗೆ ಉಪಯೋಗ ಮಾಡೋಣ. முழங்கால் போடுவோமா? ಮಂಡಿಕಾಳು ಹಾಕೋಣ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ರಮ್ಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசு சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் என்னை ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள், ನೀವು ನನ್ನನ್ನು ದೇವರೆಂದು ಹೇಳುತ್ತೀರಾ, நான் அவர்தான். ನಾನು ಆತನೇ. ஆண்டவராகிய நான் ದೇವರಾಗಿರುವ ನಾನು எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவனாயிருக்கிறேன். ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವನಾಗಿ எல்லாவற்றையும் என்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்கிறேன். ಎಲ್ಲವನ್ನು ನನ್ನ ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ நான் உன்னிடத்தில் வந்து கிரியையை நடப்பிக்கும்படியாய் ನಾನು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು ಕ್ರಿಯೆ ನಡೆಸುವಂತೆ நீ விழித்திருக்கிறவனாயிரு. ನೀನು ಎಚ್ಚರವಾಗಿರು. ஜெபத்தில் விழித்திரு. ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಎಚ್ಚರವಾಗಿರು. விசுவாசத்தில் விழித்திரு. ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಎಚ್ಚರವಾಗಿರು. தேவனை பற்றின காரியங்களில் விழித்திரு. ದೇವರ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಎಚ್ಚರವಾಗಿರು. தேவனுக்கென்று செய்ய வேண்டிய காரியத்தில் விழித்திரு. ದೇವರಿಗೆ ಬೇಕಾದ ஏற்ற சமயத்தில் எஸ்தர் விழித்திருந்தபடியால் ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಎಸ್ತರ್ ಎಚ್ಚರವಾಗಿರುವುದರಿಂದ யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ಯೆಹೂದ ಜನರು ಕಾಪಾಡಲ್ಪಟ್ಟರು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. எத்தனையோ பிரியமானவர்களே, கிறிஸ்தவ சமுதாயங்கள் மூடப்பட்டது. ಎಷ್ಟೋ ಕ್ರೈಸ್ತರ ಸಮಸ್ಯೆಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿವೆ. சபைகள் அடைக்கப்பட்டது. ಸಭೆಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿವೆ. ஊழியக்காரர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். ಸೇವಕರು ಹಿಂಸೆ சில ಪಡಿಸಿದ್ದಾರೆ. ஊழியக்காரர்கள் கொலையும் செய்யப்பட்டார்கள். ಕೆಲವು ಸೇವಕರು ಕೊಲೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. அக்கிரமங்கள் நம்முடைய தேசத்தில் தலைவிரித்து ஆண்டு கொண்டிருக்கிறது. ರೋಗಗಳು ನಮ್ಮ ತಲೆಗೆ ಎತ್ತು ದೇಶದಲ್ಲಿ என் ಆಡುತ್ತಾ வேத ಇದೆ. வசனம் சொல்லுகிறது, ನನ್ನ ವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, நாம் அவரை ஆண்டவராய் வைத்திருக்கிறோம். ನಾವು ಆತನು ದೇವರೆಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். ಯೇಸುವೆ ದೇವರೆಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. இயேசுவை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று
சொல்லுகிறோம். ಯೇಸುವನ್ನು ಎಲ್ಲರೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அந்த ஆண்டவராகிய இயேசுவை ದೇವರಾಗಿರುವ ಯೇಸುವನ್ನು நாம் ஆண்டவர் என்று அறிந்தோம் என்று சொன்னார். ನಾವು ದೇವರೆಂದು ಕರೆಯುತ್ತೇವೆ. நம்முடைய ಆண்டவர் வரும் நாளிலே ನಾವು ದೇವರು ಬರುವಂತ ದಿನದಲ್ಲಿ விழித்திருக்க வேண்டும். ನಾವು ಎಚ್ಚರವಾಗಿರಬೇಕು. தேசத்துக்கு எழுப்புதல் கொண்டு வருவதற்கு முன்பாக ಈ ದೇಶಕ್ಕೆ ಉಜ್ಜೀವನ ಬರುವಂತೆ நாம் விழித்திருக்க வேண்டும். ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆ ಎಚ್ಚರವಾಗಿರಬೇಕು. போராட்டம் வருவதற்கு முன்பாக ಹೋರಾಟ ಬರೋದಕ್ಕೆ அதிலிருந்து ಮುಂಚಿತವಾಗಿ தப்பித்துக் கொள்ளும்படியாய் விழித்திருக்க வேண்டும். ಅದರಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವವರೆಗೆ ಎಚ್ಚರವಾಗಿರಬೇಕು. விசுவாசத்தில் விழித்திருக்க வேண்டும். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಎಚ್ಚರವಾಗಿರಬೇಕು. அவர் வரும்பொழுது அவருக்கு கரம் அசைத்து எதிர்கொண்டு செல்லும்படியாக ಆತನು ಬರುವಾಗ ನಾವು ಆತನ ಒಂದಿಗೆ ಹೋಗುವಂತೆ தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்யும்படி ದೇವರು ಎದುರು ನೋಡುವಂತ ಕಾರ್ಯ ಮಾಡುವಂತೆ நம்முடைய செயலிலே நாம் விழித்தவர்களாய் இருக்க ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ಎಚ್ಚರವಾಗಿರಬೇಕು. ஜெபிப்போமா? ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. ஜெபிக்க பலனுண்டு, ஜெபிக்க 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 பலனுண்டு, ஜெபிக்க 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 ஜெயமுண்டு. பாடுவோம். ஜெபமே என் பேச்சாகனும், ஜெபமே என் மூச்சாகனும், ஜெபமே என் பேச்சாகனும், ஜெயமே என் மூச்சாகனும். ஜெபிக்க 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 பலனுண்டு, ஜெபிக்க 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 ஜெயமுண்டு. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். நீரே எல்லாவற்றுக்கும் மேலான ஆண்டவர் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனபடியால் எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைகளிலிருந்தும் எல்லா போராட்டங்களிலிருந்தும் நீர் எங்களை உருவாக்குகிறீர். எல்லா தேவைகளின் மேலும் நீர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனபடியால் இவ்வுலகத்தின் பாடுகள், வேதனைகள், மன சஞ்சலங்கள் எங்களை உம்மை விட்டு பிரித்து விடாதபடிக்கு எங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் உம்மேல் வைத்து ஜெயம் எடுக்கும்படியான அனுகிரகத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் அறிவிப்பை கேட்கிறவர்களாயிருப்போம்.